வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திரு சாம் ஷெல்டன் அவர்கள் தான். இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட்டு கொஞ்சம் கூட அப்படி மெதுவா போகும். இந்த 1.5 அந்த ஸ்பீடு இருக்கும் பாருங்க YouTubeல. அதில போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நார்மலா இருக்க மாரி இருக்கும். ஏன்னா, பேசின கருத்து வந்து அந்த மாரி கொஞ்சம் முக்கியமான ஒரு சில விஷயங்கள். மனித உணர்வுகள் பத்தின செய்திகள் வந்து இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். அதாவது இந்த மனித உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, சராசரியான ஒரு நிலைப்பாட்டுல இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு உணர்வினுடைய மாற்றம், நம்மளுடைய மனதளவிலும், உடல் அளவிலும் எந்த அளவுக்கு நோய்களை கொண்டு வந்து குடுத்துருது, அப்படின்னு சொல்லக்கூடியத வந்து ரொம்ப ஒரு முக்கியமா, மையமா வச்சு தான் இந்த பாட்காஸ்ட்டே அப்படிங்கிறது இருக்கு. இதற்கு தீர்வு வந்து மலர் மருத்துவம் அப்படிங்கிறத வந்து ஒரு மையமாக வைத்து இந்த பாட்காஸ்ட் அப்படிங்கிறது இப்படி போயிருக்கு. பட் இது மருந்து எடுத்து தான் வந்து நம்ம குணப்படுத்திக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. இந்த பாட்காஸ்ட் கவனமா கேட்கும்பொழுது, ஓ! இப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய மனோ மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது, இது போலலாம் உடல் நிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுமா? ஏன்னா, இதில வந்து நம்மளுடைய குணாதிசயங்கள பத்தி பேசியிருக்கோம். அப்ப இதில இந்த ஒரு 12 குணாதிசயத்த பத்தி பேசியிருக்கோம். இந்த 12 தான் எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். இந்த 12ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். இல்ல மிக்ஸ்டா இருக்கும். 1, 2, 3 அப்படியே மிக்ஸ்டா கூட இருக்கும். இத பொறுமையா கேட்கும்பொழுது, நம்மள நாமளே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். அப்போ சரியா நம்ம புரிஞ்சு இதுக்கு தான் ஆத்ம விசாரணை, தியானம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதிலேயே நம்மள வந்து ஈஸியா குணப்படுத்திற முடியும். பாட்காஸ்ட்ல சாமும் அததான் சொல்லியிருக்காரு. ஒருவேள முடியல அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல, இந்த மாரி நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக வைத்து இந்த ஒரு பாட்காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நானே வந்து எல்லா ஸ்பாய்லர் அலர்ட்டையும் குடுக்க விரும்பல. தவிர ஸ்பாயில் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா நெறைய செய்திகள் வந்து பாட்காஸ்ட்குள்ள இருக்குன்னு பாருங்களேன். ஸோ பொறுமையா பாட்காஸ்ட்ட பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழ தெரிவிங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடியூ பாட்காஸ்ட்குள்ள போலாம். வணக்கம் சாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. ஸோ நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம அந்த சேனல் நித்திலந்தனமணி சேனல்ல நம்ம பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாவே பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பிக்கும்போது, இந்த சேனலுக்கு நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வர்ற மாதிரி. கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க வந்து முழு நேர ஒரு மருத்துவம் பார்த்து மக்களுக்கு வந்து நிறைய நல்ல ஒரு இறைப்பணிய வந்து எடுத்து மக்கள் நலனுக்காக பாடுபடுறீங்கங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இப்போ இந்த ஒரு விஷயம். ஏன்னா, நம்ம இந்த மருத்துவம், நோயை வந்து குணப்படுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இறைவனியாகவே நம்மளுடைய பெரியவர்கள் பண்டைய காலத்திலேருந்து சொல்லி வந்திருக்காங்க. திருக்குறள்ல கூட "நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற அந்த வார்த்தை வந்து திருவள்ளுவர் அத பயன்படுத்துறார். இந்த நோய் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம வெளியில இருக்கக்கூடிய காரணிகள்னால, கிருமிகள்னாலயோ, இல்ல இதர காரணங்கள்னால வந்து நமக்கு நோய் வரும் அப்படின்னு தான் நமக்கு பெருவாரியான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கு. மருத்துவரை அணுகும் பொழுதும், அவர் வந்து இப்ப இந்த ஆங்கில மருத்துவம் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க. இல்ல நம்ம கை ம். நாடி புடிச்சு பார்த்து இதெல்லாம் பண்ணுவாங்க. இல்ல குறி கேட்டு என்ன உடல் தொந்தரவு பண்ணுதுன்னு கேட்பாங்க. ஆனா, உண்மையாலுமே பண்டைய மருத்துவ முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில முறை கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய இடத்துல வந்து பார்க்கும்பொழுது, அவர்கள் என்ன கருத்த முன்வைக்கிறாங்கன்னா, வெளியில இருக்கக்கூடிய காரணிகள்னால மட்டும் உன்னுடைய நோய் அப்படிங்கிறது வர்றதில்ல. நாள்பட்ட வியாதிகள்னு சொல்லக்கூடிய கிரானிக் டிசீசஸ். இத குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லக்கூடியதற்குண்டான மூல காரணம் உன்னுடைய மனம் தான். சொல்லப்போனா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிறைய நோய்கள் வந்து மனதனுடைய மாறாட்டத்தில வரக்கூடிய காரணத்தினால தான் நோயே இருக்கே தவிர, வெளியில இருக்கக்கூடிய காரணங்கள் கூட அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்றை, ம். இன்றளவும் இன்னைக்கு அறிவியல் வந்து முன்வைக்குது. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா, நீங்க இப்போ மருத்துவம் பார்க்கிறீங்க. நிறைய அனுபவம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்கிற ஒரு இடத்துல இருந்து நான் கேட்கிறேன். கண்டிப்பா, ஸோ, இந்த மனதினுடைய நிலை, அத பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா, நம்ம மக்களுக்கும் அதனால ஒரு உதவியா இருக்கும். புரிந்து கொள்வதற்காக. கண்டிப்பா பிரதர். ஆ இனிஷியலா கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது, நானும் ஒரு பிசிக்கல் பாடிய கியூர் பண்ற ஒரு ஹீலரா தான் இருந்தோம். ஸோ, அக்குபஞ்சர் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் பிரானிக் ஹீலிங், அப்புறம் ஃப்ளவர் மெடிசின். இது ஏன் இந்த டிரான்சிஷன் வந்துச்சு அப்படின்னா, தேவை இருந்தது. ஒரு ஒரு கட்டமா பிசிக்கல் பாடி மட்டும் ஹீல் பண்ணும்போது என்னன்னா, திரும்பி திரும்பி ரிப்பீட்டடான பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அப்ப ஏன் ரிப்பீட்டடா இருக்குன்னா, பேஷண்ட்டே கேட்கும்போது, ரூட் காஸா வந்து டிசீஸ் வந்து மைண்ட்ல இருக்கு. ஓகே. அப்போ அத கியூர் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கான சொல்யூஷன் தேடும்போது இந்த ஃப்ளவர் மெடிசின்ஸ் வந்து கிடைச்சது. இன்னைக்கு நமக்கு வந்து பிரானிக் ஹீலிங், ஃப்ளவர் மெடிசின், ஹோமியோ இதெல்லாமே மைண்ட் சார்ந்த ஹீல் பண்றதுல ஒரு
முக்கியமான டூலா இருக்கு. அக்குபஞ்சரும் க்யூர் ஆகும். பட் ப்ரெடாமினன்ட்டா பீப்பிள்க்கு தெரிஞ்சது வந்து இந்த 3. ஓகே. இப்போ வந்து நம்ம மைண்ட்ல சொல்றோம். மைண்டால டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றோம். அதுல என்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு பார்ப்போம். எப்படி வந்து மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம லைஃப்ல ஒரு சூழ்நிலை அ நம்மளாலயோ இல்ல என்வைரன்மென்டல்னாலயோ சுத்தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால மைண்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மைண்ட் அஃபெக்ட் ஆயி அடுத்து வந்து பிசிக்கல் பாடில வந்து இது பிரதிபலிப்பாகுதுல்ல. மேனிஃபெஸ்ட் ஆகுது டிசீஸா. இது மைண்ட் டூ பாடி டிசீஸ். அப்புறம் பிசிக்கல் பாடி அஃபெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாரி கிரானிக் டிசீஸ் வந்து ரொம்ப நாளா இருக்கு. இந்த கிரானிக் டிசீஸ் ரொம்ப நாளா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு விதமான மனம் வந்து அந்த தைரியத்த இழக்குது. நம்பிக்கை சொல்லப்போனா, இழக்குது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு இப்போ நெறைய பேரு நாய் கடிச்சிருச்சு. ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். ஆனா, அது குணப்படுத்திக்கலாம் இன்னைக்கு. அது ஒரு ஆ பெரிய இது கிடையாது. ஆனா, அவங்க என்னன்னா, "ஐயோ! நாய் கடிச்சிருச்சு. ஐயோ! என்னமோ ஆயிருமோ, என்னமோ ஆயிருமோன்னு" அதுவே அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சில நம்ம பிரச்சனைகள கொண்டு திரும்பி வந்து நாய பார்த்தாலே ஒரு பயம் வரும். பயம் வந்துரும். இது கரெக்ட், வந்து பிசிக்கல் டூ மைண்ட் வந்தது. கரெக்ட். அடுத்து வந்து கேரக்டர். ஆ அதாவது ஒரு ஒரு பெர்சனோட இண்டிவிஜுவல் கேரக்டர்னால, ஃப்ளாஸ்னால நோய்கள் வருது. ஆ இது நமக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். இது என்ன கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு பெர்சன் வந்து நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளே பார்த்துருப்போம். நம்ம எங்க கூப்பிட்டாலும் வருவாப்புல. ஆமா. அவருக்கு நோ சொல்லவே தெரியாது. ம். கடைசியில பார்த்தா அவர வச்சு செஞ்சு ஆமா, அவர முடிச்சு ஆமா, விட்டுருப்பாங்க. ஆமா. அந்த கேங்ல அவரு தான் வந்து நல்லவரா இருப்பாரு. ம். நல்லவரா காரணத்தினாலேயே அவரு வந்து அடியும் வாங்கியிருப்பாரு. ம். நம்ம மக்கள் எல்லாரும் அவங்கள பயன்படுத்திக்கிறது மட்டும் பண்ணிக்குவாங்க. ஆ அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த நல்லெண்ணத்த யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. பார்த்துருக்க மாட்டாங்க. இவருக்கு எப்படி லைஃப்ல ப்ராப்ளம் வரும்னா, இவருக்கு டிசிஷன் மேக் பண்ண வராது. ஓகே, அந்த டிசிஷன இன்னொருத்தர் கையில விட்டே பழகியிருப்பாங்க. ஓகே. ஸோ, அதனால இவர் லைஃப்ல ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியாம, இவரு டிசிஷன் மத்தவங்க எடுத்து, எடுத்து இவரு லைஃப் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு கேரக்டர் ரிஜிடிட்டி இப்போ வந்து இவர் வந்து லூஸான கேரக்டர். ம். ரொம்ப ஃப்ரீடமா இருக்காரு. ரிஜிடா இருக்க கேரக்டர்ஸ். இந்த மாரி ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த கேரக்டர் ஃப்ளாஸ்னாலயும் டிசீஸ் வந்து உருவாகும். ம். ஸோ, அப்போ இந்த 3 கேட்டகரி எடுத்துட்டோம்னா, இந்த 3 கேட்டகரில தான் எல்லா பீப்பிளும் வருவாங்க. இப்போ உங்களுக்கு யாராவது கிரானிக் டிசீஸ் இருந்ததுன்னா, இந்த 3 கேட்டகரில வந்துருவீங்க. ஓகே. இந்த 3 கேட்டகரில எந்த கேட்டகரில வரீங்கன்னு பார்த்துட்டு, அந்த கேட்டகரில இருக்க மெடிசின்ஸ் நம்ம குடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைண்ட் டூ பாடின்னு சொன்னோம் இல்லையா? ஃபியரா, இல்ல வந்து வொரீஸ்ல இருக்காங்களா? இப்படி நம்ம கேரக்டர் பிரிச்சு பார்க்கும்போது, அவங்களுக்கான எக்ஸாக்ட்டான மெடிசின்ஸ் எடுத்து நம்ம குடுத்துற முடியும். ம். திருப்பி மெடிசின், மருந்து ஆ, அப்படின்னு வரும்பொழுது, ஒன்ஸ் அகெயின் திரும்ப நம்ம அந்த உடம்புக்கு தான் ஏதோ ஒண்ணு குடுக்குற மாரியே தானே வருது. ஆமா, இப்ப அதுவும் பழைய இப்ப கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆங்கில மருத்துவம் வந்து உடலுக்கு தான் மருத்துவம் பார்த்துட்டே இருக்காங்க. ஆமாமா. ஒண்ணும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியலையே! கரெக்ட். ஸோ, இங்க ஃப்ளா மெடிசின்ஸும் இதுக்கு பின்னாடி இருக்க சயன்ஸையும் பார்த்துருவோம். ம். இப்போ ஃப்ளா மெடிசின்ஸ் வந்து இத இன்வென்ட் பண்ணது தமிழ்ல பாக். வந்து மலர் மருத்துவம். மலர் மருத்துவம். இது இன்வென்ட் பண்ணது எட்வர்ட் பாக் தெரியும். ஸோ, அந்த எட்வர்ட் பாக் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹோமியோ மருத்துவர். அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். ஒரு ஹோமியோ. அப்புறம் ஹோமியோல இருக்கும்போது தான் நெறைய மெடிசின்ஸ் இருக்கு. ஸோ, கிட்டத்தட்ட அப்பயே ஒரு 3000 மெடிசின் மேல அபோவ் இருக்கு. ஒரு பேஷண்ட் உள்ள வராங்க அப்படின்னா, அந்த மெடிசின் கேட்டகரைஸ் பண்ணும்ல. ம். இப்போ சிம்ப்டம்ஸ் எடுத்து கேட்டகரைஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ம். அப்போ இன்னொரு சிம்ப்ளர் ஃபார்ம் ஆஃப் மெடிசின்ஸ வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரிசர்ச்ல உருவாக்குனது அந்த ஃப்ளா மெடிசின். ஸோ, இதுல வந்து 38 மெடிசின் மட்டும் இருக்கு. ஏன் 38 மட்டும்னா, இதுல ஒன்லி மைண்ட் மட்டும் தான் கவர் ஆகும். பிசிக்கல் பாடி எதுவும் கவர் ஆகாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தைராய்டு ம். பிரச்சனை. அதுக்கு ஒரு ஃப்ளா மெடிசின் குடுங்க. அ சுகருக்கு ஃப்ளா மெடிசின் குடுங்க. இப்படி தனித்தனி ஒவ்வொரு டிசீஸ் கேட்டீங்கன்னா, பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் டிசீஸ்க்கு அதுல மருந்து கிடையாது. ஓகே. அ எப்படி அதுல டிசீஸ் இருக்குன்னா, எனக்கு தைராய்டு இருக்கு. அதனால குட் ஆயிருவோன்னு பயமா இருக்கு. ஓகே. எனக்கு ஒபிசிட்டி ஆயிருமோன்னு எனக்கு வந்து அப்சஷனா இருக்கு. ம். அ திரும்பி இப்போ அடுத்து என்ன சொன்னோம்னா, அதாவது ஒரு டிசீஸ் இருக்கு. அதனால பயம் வருது. ம். இல்ல காரணம் இல்லாத ஒரு பயம் வருது. இப்படி ஒவ்வொரு மைண்டோட கேட்டகரிக்கு மட்டும் தான் அதில மருந்து இருக்குமே. ஸோ, அப்போ ஒரு பர்சன் வந்து இன்டர்வியூன் பண்ணணும் நம்ம வந்து. ஓகே. இந்த பர்சன் ஆஸ் அ இதில ஃப்ளா மெடிசின் என்ன பண்ணும்னா, டிசீஸ ட்ரீட் பண்ணாது. பர்சன ட்ரீட் பண்ணும். புரியுது. இப்போ இப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு நோய் தொற்று. சரிங்களா? எனக்கு பயம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கு ஏதோ ஒரு நோய் தொற்று. ம்.
ஆ அந்த தொற்றுனால எனக்கு ஒரு நோய் வந்துடுச்சு. ம். எனக்கு புரியுது. ஐ அம் வெரி காம், கூல் பெர்சன். ஃபைன், எல்லாமே ஓகே. நான் பயம்லாம் படல. இட்ஸ் ஆல் ஓகே. பட் வந்து நீங்க சொன்ன அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ், அந்த மலர் மருத்துவத்த பத்தி சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கும்பொழுது, அ எனக்கு பயம் இல்ல. ஐ அம் வெரி காம் அண்ட் கூல் பெர்சன். நான் என்னுடைய அந்த ஒரு தொற்றுனால ஏதோ ஒரு நோய் வந்திருக்கும் இல்லையா? இப்ப ம். நான் அத குணப்படுத்த வரணும் அப்படின்னு சொன்னாலும், என்னால குணப்படுத்திக்க முடியுமா இந்த அ மருத்துவத்தில? இப்போ தொற்று வந்திருக்குன்னு சொல்ட்டீங்க. இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி அது அது என்ன தொற்றோ அத பொறுத்த மட்டும் நம்மளுடைய உடல் நோக கஷ்டமா இருக்கும். ம். ஆ பயம் இல்லைன்னெல்லாம் சும்மா சொல்லிக்கலாமே தவிர, ஏதோ ஒரு வகையில என்னடா அதுங்கிற ஒரு சலுப்பு அது கடைசிக்கு தட்டிரும். ம். இப்போ ஒரு பேசிக்கா இருக்கும்னா, உள்ளுக்குள்ள ஒரு கிருமி இருக்கு ஆமா, ஆமா. அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். கண்டிப்பா. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கிருமி இருக்கு. அத வெளிய தள்ளணும். அந்த ம். டாக்ஸின்ஸ ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற கரெக்ட். மாரி சம்திங் மைண்ட் இருக்கும். இதுவே ஒரு மைண்ட் செட்டு. இந்த மைண்ட் செட்டுக்கான ரெமெடிஸும் இருக்கு. ஓகே. ஸோ இப்பவும் நான் மனச தான் ட்ரீட் பண்ண போறேன். பட் அந்த மனச ட்ரீட் பண்ணா என்னுடைய நோய் குணமாகும் அப்படின்னு சொல்ல ஆமா. வர்றீங்களா? எப்படின்னா, இப்போ நம்ம நெனைக்கிறோம் மைண்ட் வந்து ஒரு ஒரு செகண்டுக்கு ஒண்ணு ஒண்ணு திங்க் பண்ணிட்டே இருக்கும். ஆனா, எப்போ ஹீலிங் நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மைண்ட் காமா இருக்கும்போது தான் ஹீலிங்கே ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட். நீங்க நம்ம பிராணிக் ஹீலிங்லேயே பார்த்துருப்போம். ஹீலிங் பண்ண கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. ம். அப்பன்னா நல்லா ஹீலிங் நடக்குதுங்க கரெக்ட். அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட். இப்போ மைண்ட் காமா இருக்கும்போது தான் ஹீலிங்கே நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஏன் மைண்ட் காமானா, மைண்ட் அங்க வந்து பேலன்ஸ் ஆயிருது. ம். ஓட்டம் இல்லாம பேலன்ஸ் ஆகுது. ம். இந்த வேலைய தான் ஃப்ளா மெடிசின் பண்ணும். ஓகே. எதனால அவங்களுக்கு வந்து அ அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கோ, ம். அந்த ஃப்ளக்சுவேஷன ரெடியூஸ் பண்ணிருது. ம். அவங்கள இப்போ இன்டர்வெயின் பண்றோம் ஒரு பர்சன. இப்போ தொற்று பரவியிருக்க பெர்சன். கோவிட் வந்துருச்சு. ம். மேக்ஸிமம் பயம் இருந்திருக்கும். பயம் கண்டிப்பா. ஃபியர் அபவுட் டிசீஸா இருந்திருக்கும். ம். இல்லாட்டி பயம்லாம் இல்லங்க. உள்ள ஏதோ கிருமி இருக்க மாரி ஒரு ஃபீல் ஆகுது. ம். அது சரியா போயிட்டா சளி இருக்கு. உள்ள சளி இருக்கு. ம். அது வெளிய வந்துட்டா போதும். ம். இப்படி ஒரு ஒரு பர்ட்டிகுலர் எமோஷன்ல போய் ஸ்டிக் ஆயிருக்கும் நம்ம மைண்ட். ம். அதுக்கு நீங்க இந்த ரெமிடிஸ் எடுக்கும்போது என்ன ஆயிரும்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பேலன்ஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசன் சொல்றேன். ஆ இந்த இப்போ ஒரு சொன்னேன் இல்லையா? அப்சஷன் அதாவது உள்ள வந்து ஒரு கிருமி இருக்கதா நெனச்சிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு பேஷண்ட்க்கு என்ன ஆச்சுன்னா, நமக்கு வயித்து பூச்சிலாம் வரும்ல. ஆமா. வயித்து பூச்சி வரும்போது கவனம் அங்க இருக்கும். கரெக்ட். சரிங்களா? நான் ஒரு சும்மா ஒரு விளையாட்டா எக்ஸ்பெரிமென்ட்டா பண்ணி பார்த்தது. ம். மைண்ட் வந்து அப்சஸ் ஆகி அங்கேயே இருக்கு. கரெக்ட். அப்போ ப்ராப்ளம் என்ன? என்ன வயித்து பூச்சி தாங்க ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் நமக்கு உன்னிப்பா கவனிச்சோம்னா, மைண்ட் எங்க இருக்குன்னா, கேட்குறோம் இப்போ அது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? மனசு அங்கேயே இருக்க மாரி இருக்குங்க. வேற வேலை செய்ய முடியலங்கிறாங்க. ம். அப்போ அதுக்கான மருந்து. ம். அப்சஷன் அபௌட் தி டிசீஸ் குடுத்தோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில அது ஹீல் ஆகுது. ஆனா அது நேரடியா அந்த வயித்து பூச்சிய சரி பண்ண மாதிரி அது வந்து பாடி சரி பண்ணிக்கும். பண்ணிக்குங்கிறீங்களா? பண்ணும். ஓகே. நம்ம டைரக்ட்டா இப்போ நம்ம உடம்புல என்ன பிரச்சனை நடந்தாலும், இப்போ ஒரு கட்டே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம போடுற மருந்து ஹீல் பண்ணாது. உண்மதான். எனக்கு நல்லாருச்சுன்னு நெனைக்கும் பொழுது தான் அது இல்ல பாடி தான் ஹீல் பண்ணும். ஓகே. அங்க ஆல்ரைட். செல்ல பாடி தானே உருவாக்குது. கரெக்ட். அந்த மருந்து உருவாக்குறது. கரெக்ட். செல்ல உருவாக்குறது இல்ல. ம். ஸோ அந்த மாரி நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஒவ்வொரு செல்லு, அதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு ஃபங்ஷன்ஸையும் இந்த பாடி, சிஸ்டம் தான் முழுமையா அத வந்து ஹீல் பண்ணுது. அப்போ நாம வந்து செய்ய வேண்டியதுன்னா, சிஸ்டம்க்கு என்ன ப்ராப்ளம்? ம். அத மட்டும் கியூர் பண்ணிட்டா போதும். ஏன்னா இது ரொம்ப புதுசா இருக்கு இல்லையா? ஏன்னா இவ்ளோ நாள் நம்ம மனசுல வந்து பதிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் நேரடியா உடம்புக்கு தான் நான் குணப்படுத்தணும். ஆமா. நான் மருந்து வந்து முழுக்க உடலுக்கு தான் மருந்து குடுக்குறேங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பெருவாரியா அதுதான் எல்லாருடைய மனதிலயும் இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அதனால உங்களுடைய மனோநிலை பாதிக்கப்பட்டதுனால தான் அந்த நோய் இன்னும் குணம் ஆகாமயே இருக்கு. ம். நான் என்ன பண்றேன்னா, உன் மனசுக்கு மருந்து குடுக்குறேன். உன் உடம்பு தானாவே அத குணப்படுத்திக்கும்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்க என்னோட டியூட்டர் வந்து அடிக்கடி சொல்லுவாரு. அ 2 சப்ஜெக்ட் எடுத்துப்போம். ஏ, பி. ஏ வந்து உயிரோட இருக்காரு. பி வந்து இறந்துட்டாரு. ஓகே. 2 பாடிலயும் ஒரு கட்ட போடுவோம். கட் பண்ணிட்டு 2 பாடிலயும் மெடிசின்ஸ் தடவுவோம். யாருக்கு ஹீல் ஆகும்னு கேட்பாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? உயிரோட இருக்கவங்களுக்கு ஏக்கு தான். தான் ஹீல் ஆகும். இப்போ மெடிசின்ஸ் 2த்துக்கும் போட்டோம்ல, ஹீல் ஆயிருக்க வேண்டியதானே ஏன் ஹீல் ஆகல? அப்படின்னு ம். கேட்பாரு. ம். ஏன்னா அங்க ஹீல் பண்ணது மெடிசின் இல்ல. அந்த பாடில இருக்க உயிர் தான். ஓகே. ஸோ உயிர்
நான் ஹீல் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் அவர் குடுத்தாரு. ஓகே. இப்போ இங்கே நம்ம ஃப்ளா மெடிசன்ஸ் எடுத்து இல்ல சாரி. ஓகே. இங்க ஃப்ளா மெடிசன் ஓகே. சாரி சாம். இருமிங்க. ம். ஃப்ளா மெடிசன்ஸ் அப்படிதான் அந்த உயிருக்கு என்ன ப்ராப்ளமோ அதை சரி பண்ணிடுது ப்ரோ. ஓகே, ஓகே. ஏன்னா உயிர் மனம் வழியா வெளிப்படுது. ம். தான் பிரச்சனையை சொல்லுது. இங்க அப்சஸா இருக்கு. இங்க வந்து பயமா இருக்கு. இப்படி இந்த உயிர் வந்து சொல்லுது மைண்ட் மூலியமா. அப்ப அந்த உயிருக்கான மருந்து தான் அது. ம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவ ஃப்ளா மெடிசின் பத்தி பேசினப்போ, நீங்க வந்து நம்மளுடைய பிறவி குணம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆமா. அத முதல் கொண்டு நம்மனால சரி செய்ய முடியும். இப்போ பிறவியிலேயே வந்து கோவக்காரனா இருப்பாங்க. ஆமா. ரொம்ப வெகுளியா இருப்பாங்க. எல்லாரும் ஈஸியா ஏமாத்திடலாம் அவன. ம். ஆம், நம்பாத ஒரு சந்தேக குணம். இது பிறப்பிலேயே இருக்கக்கூடிய அத முதல் கொண்டு நீங்க வந்து குணப்படுத்த முடியுங்கிற ஒரு வார்த்தைய வந்து முன்னொரு தடவ ஆமா. சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ, இப்பவும் அதே மாரி தான் இல்லையா? என்னுடைய மனச நான் சரி பண்ணிட்டேன்னா, உடம்பு அதனுடைய வேலைய அது பார்த்துக்கும். கண்டிப்பா. மீனிங் அத பார்க்க விட்டுட்டேன்னா போதும். நான் விட்டு அத விட்டேன்னா தொந்தரவு போதும். பண்ணாம இருந்தா சரி. ஆமா. ஓகே. இது மேபி இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அருணகிரிநாதருக்கு வந்து உடல் வந்து நிறைய துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கும் பொழுது, "சொல்லற சும்மா இருன்னா" சும்மா இரு. அவரு சும்மா இருந்தாரு, உடம்பு தன்ன தானே ஹீல் பண்ணி இப்படி எடுத்துக்குவோமா? இது சரியா இருக்குமா? அதேதான். சேம். ஓகே, அந்த சும்மா இருக்க வைக்கிறதுக்கு நம்மளால முடியல. ஓகே, ஸோ, அதனால ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர நம்ம எடுத்துக்கிறோம். மெடிசனா. ஓகே. ஸோ இப்ப இப்போ நீங்க மெடிசின்னு சொல்றது என்னது சார்? மெடிசின் சொல்றது ஃப்ளவர்லேருந்து எடுக்கக்கூடிய எசன்ஸ் ப்ரோ. ஓகே. அத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். ஏன்னா, இப்போ நம்ம இதுல கொஞ்சம் டிஸ்கஸ்லாம் பண்ணுவோம். மெடிசின் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். கேரக்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இத பார்த்துட்டு பீப்பிள் கடையில போய் ஹோமியோ ஷாப்ல வாங்கிக்கலாம். மெடிசின்ஸ் வாங்கிக்கலாம். ஓ! ஓகே, எல்லாரும் யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். பட் அப்படி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஓகே. ஏன் ஸோ வழக்கமா மருந்து கடையில போய் மருந்து வாங்குற மாரி பண்ணாதீங்க. பண்ணிறாதீங்க. இது ஏன் சிக்கல் இருக்கு அப்படின்னா, ஃப்ளா மெடிசின்ஸ் வந்து மதர் டின்ச்சர் ஃபார்ம்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டது. பாக் வந்து மதர் டின்ச்சர் ஃபார்ம் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ, அப்படின்னா மதர் டின்ச்சர்லேருந்து 1C எடுப்பாங்க. ஆ ஃப்ளவரோட எசன்ஸ் இருக்கும். வாட்டர் இருக்கும், ஆல்கஹால் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த காம்பினேஷன்ஸ்ல இருக்கும். அது மதர் டின்ச்சர். ம், ரா சப்ஸ்டன்ஸ் நெறையா இருக்கும். ம், இதுலேருந்து ஒரு சொட்டு எடுத்து ம், ஆ 99% ஆல்கஹால், 1 ட்ராப் ஆஃப் எசன்ஸ் போட்டீங்க அப்படின்னா 1C. ம். இன்னைக்கு அப்போ அந்த 1Cய நீங்க வந்து அதுலேருந்து ஒரு சொட்டு எடுத்து அடுத்ததுல 99% ஆஃப் ஆல்கஹால்ல போட்டீங்கன்னா 2C. ம், இப்படியே போட்டீங்கன்னா 30C. ம். எவ்வளோ இருக்கும்? 30%. அது 30வதுல எவ்வளோ இருக்கும் மருந்து? 1/30 ஆ, ஓகே. ஒரு சொட்டு. ஒரு அந்த சொட்டு ஒரு தான். சொட்டுலேருந்தும் இன்னும் இன்னும் கீழ அதான் கீழ 1/30 போயிரும். ஆமா. மைக்ரோ அளவுக்கு ரொம்ப குறைவா நானோவுக்கு போயிருக்கும். போயிரும். கரெக்ட். ஆ அதுக்கும் சிம்பிளா கீழயே நானோவுக்கு போயிரும். போயிடுச்சு. அதுக்கும் கீழயே போயிடுச்சு. நானோவுக்கும் கீழ போயிட்டு. ஆமா, ஆமா. நீங்க வந்து இது பெருசா அதில பார்க்க முடியாது. நார்மல் மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியாது. கரெக்ட். இந்த 30C ஃபார்ம்ல இருக்கிறதுனால, நீங்க போட்டோனே உங்களோட எனர்ஜி பல்க்குள்ள போயிரும். ஓகே, வேகமா பெனட்ரேட் ஆயிரும். ஓகே, ஓகே. இப்போ ஒரு மருந்து அது மருந்துன்றனால என்ன ஆகும்னா, நீங்க எக்ஸஸா யூஸ் பண்ணா அக்ரவேஷன் நடக்கும். ஓகே. மீனிங் அப்டின்னா? மீனிங் அப்டின்னா, ஃப்ளா மெடிசின்ஸ் வந்து ரொம்ப அதாவது எதுவுமே சைட் எஃபெக்ட் இல்லாத ஒண்ணு தான். ம். ஆனா அளவா இருக்கும்போது. ஓகே. மதர் டின்ச்சர் ஃபார்ம்ல கண்டுபிடிக்கிறதுனால நீங்க வந்து எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ம். ஆனா நமக்கு கிடைக்கிறது பொட்டன்சி ஃபார்ம். ஓகே. பொட்டன்சி ஃபார்ம் 6லயும் கிடைக்குது, 30லயும் கிடைக்குது. 2 ம். வேரியேஷனா கிடைக்குது. இத பொட்டன்சி ஃபார்ம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா? ஒரு ஃபியர் அபௌட் டிசீஸ் எடுத்துப்போம். அவங்க சாப்பிடுறாங்கன்னா இன்னும் அதிகமா பயம் வந்துரும். அப்படியே அது கவுண்டர் ரியாக்ட் ஆயிரும். ஓகே, ஓகே. இந்த பயம் குணமாகறதுக்கு பதிலா பயம் எச்சாயிரும். எக்ஸ்ட்ரா ஆயிரும். அக்ரவேஷன்னு சொல்லுவாங்க. அது அக்ரவேஷன் ஆயிட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க மெடிசின் ஸ்டாப் பண்ணா இறங்கிரும். ம். பட் இது சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாரி ஆயிப்போயிரும். தேவையில்லாம பேசாம போய் வைத்தியர பார்த்து கேட்டு இது பண்ணிக்கிறது பெட்டரு. பெட்டர். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இதுல இருக்கணும். ஏன்னா சிம்பிளா கிடைக்குது. ஓகே, அதுதான் அதுல இருக்க ஒரு ஓகே, ப்ளஸும் கூட, மைனஸும் அதான் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப நீங்க கேரக்டர்ஸ் பத்தி பேசலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தீங்க. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோமா சார்? கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ. ஆ இன்னைக்கு வந்து ரொம்ப நமக்கு வந்து ஆம் ஃபெமிலியரான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்து அப்சஷன் டுவர்ட்ஸ் திங்ஸ். ஆ. அதாவது எனக்கு அது வேணும்னா வேணும். அது மாட்டேங்கிறத வந்து நம்மனால யாருனாலயும் ஏத்துக்கவே முடியறதில்ல. அது வந்து உறவுகளாகட்டும், ம். பொருட்களாகட்டும், இல்ல சமுதாயத்தில் நாம இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு, மரியாதை எதுனாலும் சரி.
அவன்ட்ட இருக்கா எனக்கு வேணும். அது இருக்கா அது எனக்கு வேணும். வேலை இல்லன்னா அவன் அப்படியே உடஞ்சிடுறான் கம்ப்ளீட்டா. அவ்வளோதான் வாழ்க்கையே போச்சு. அது இல்லன்னா அவ்வளோதான் முடிஞ்சுட்டான்னா, "ஏய் என்னடா வாழ்க்கை உனக்கு அவ்வளோதானா? அந்த ஒரு விஷயம் இல்லன்னா ம், அவ்வளோதானாங்கிற" ம், மாரி ம், ஆயிடுறான். ம். ஸோ அப்சஷன் டுவர்ட்ஸ் திங்ஸ். இந்த அப்சஷன் நெறைய வகையில நெறைய பேத்துக்கு வித்தியாசமா வேலை செய்யும். ஆம், இந்த இந்த அப்சஷன்ங்கிற அந்த ஒரு ஒரு உணர்வு அடுத்த உப உணர்வுகளுக்கு வழிவகுத்துரும். கோபம், ம், வெறி, ம், ம். ஒரு சிலர் காம உணர்வுகளுக்குள்ள போயிருவாங்க. இப்போ இந்த மாரி அவனுடைய குணத்தையே வந்து ஒரு சின்ன ஒரு பொருளோ, ஒரு ஆளோ கிடைக்கலன்னா, அந்த ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் அவன அடுத்தடுத்து வேற உணர்வு நிலையினுடைய மாற்றங்களுக்கு கொண்டு போயிருது. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள பத்தி பேசுவோமா? ஏன்னா பேசலாம். இன்னைக்கு அது ஒரு ப்ராப்ளமா இருக்குங்கிறதுக்காக நான் கேட்க வரேன். இதுவும் ஆக்சுவலா வந்து 12 ரெமெடிஸ் இருக்கு கேரக்டருக்கு. ஓகே. இந்த 12 கேரக்டருக்குள்ள நீங்க சொல்றது எல்லாமே வந்துரும். வந்துரும். ஓகே. அதுல ஒரு கேரக்டர் என்னன்னா, வெர்வைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவரோட கேரக்டர். அது வந்து என்ன பண்ணா, ஓவர் என்தூசியாசம் டூ சோ ஒர்க்கா இருக்கலாம். இல்ல இந்த மாரி நீங்க சொன்ன விஷயங்கள். அதாவது ஒன்று மேல அதீத ஈடுபாடு இருக்கிறது. ம். செஞ்சே ஆகணும், பண்ணியே ம். ஆகணும். என் ஐடியாலஜிய வந்து நான் புகுத்தியே ஆகணும் மத்தவங்கள்ட்ட. அ முக்காவாசியான ஐடியாலஜி பேசுறவங்க வெர்வைன் கேரக்டர்ஸா இருப்பாங்க. ஓகே. ஸ்டிக் டூ த ஐடி அதாவது அந்த ஐடியாலஜி ஃப்ளெக்சிபிள் இருக்காது. இருக்காது. இந்த குதிரை கண்மறைப்பு போட்ட மாதிரி. அப்படி இப்படியெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. பார்க்க முடியாது. இப்போ என்னன்னா, அதில வந்து அவங்களுக்கு சோர்வு தட்டும்போது, ம். இப்போ அது போயிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு போயிட்டுருக்காங்க. அதில ஏதாவது தடை வரும்போது இவங்களுக்கு வந்து பிரச்சனை ம். வந்துரும். விருப்பப்பட்டது போய் கேட்கும்போது, இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு டென்ஷன். இல்ல அந்த ஐடியாலஜில போயிட்டுருக்காங்க. ஐடியாலஜி சரியா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ம். ப்ராப்ளம் வருது. ம். ஐடியாலஜினா பெரிய மிஷன் அப்படி இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. ஒரு பர்சனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் இல்லையா? ஏன்னா இது நம்ம அ. நார்மலா ஒரு பொருள் வாங்குற கடையில பார்த்துருப்போம். கரெக்ட்டா போய் ஏதோ ஒரு பொருள் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, "என்னய்யா கடைக்காரன் நீ இத வச்சிருக்க மாட்டியாம்பாங்க." அவங்க வேற ஏதாவது ஒரு சஜஷன், "ஏங்க இது இல்ல மாற்று பொருள் வாங்கிக்கிறேன்னா, நான் நான் கேட்டது மட்டும் நீ குடும்பாங்க." ஆமா. அவங்கனால அதிலிருந்து மாறி இது பண்ணவே முடியாது. இந்த ஒரு இது இருக்கும். நான் சரியான எக்ஸாம்பிள் தரேனா? கரெக்ட்டு. ஓகே. அது ஓவர் என்தூசியாசம் டூ அ சம்திங். அதாவது என்னன்னா, நெறைய இப்போ ஒரு ரீசென்ட்டா ஒரு பேஜ் வந்ததுன்னா, காதல். அதாவது லவ்ல வந்து ஓவர் அப்சஷன் ஆயிருது. ஓகே. ஒரு பையன் வந்தாங்க. ம். என்னா சொல்லியும் கேட்க மாட்றான். ரொம்ப பிடிப்பா இருக்கான். அ ஒரு ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப். பட் ஆனா, அவன் வந்து அதுலேருந்து மாறவே மாட்றான். ம். ஒன்று மேல ஈடுபாடு அதிகமாயிருது. ம். ம். அவன அறியாம. ம். அப்ப அதுலேருந்து அவனுக்கு ஒரு சின்ன அ அந்த ஈடுபாட்டுலேருந்து அவன குறைக்கணும்னு நீ எவ்வளோ பேசினாலும், ம். உள்ள மனம் மாறாதனால அவனுக்கு மாற கஷ்டம். மாட்டேங்குது. ம். இப்போ இந்த மாரி மெடிசின்ஸ் அவனுக்கு குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஓவர் என்தூசியாசம் பேலன்ஸ் ஆயி குறைய ஆரம்பிக்கும். ம். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்றதே அவன் கேட்கறக்கே கொஞ்சம் கேட்கற மாரி இருக்கும். ம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் லவ்ன்னு சொன்னேன். ம். எதன் மேலலாம் அதிக ஈடுபாடு இருக்கோ, எதன் ம். மேலலாம் அதிக பற்று இருக்கோ, அதுலேருந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுறதுக்கு இந்த கேரக்டர் ரெமெடிஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஆம். இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் அன்ரிசால்வ்ட் எமோஷன்ஸ்ன்னு நெறைய பேர் இருக்கும்ல. இது இது நம்ம சொல்லும்பொழுது ஓகே. ஏதோ புதுசா ஒரு விஷயத்த பார்க்குறோம், இது பண்றோம், அந்த மாரிலாம் இருக்கும். இப்போ ஸ் ஆளு பார்க்கும்பொழுது சராசரி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஆனா, என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில பாதிச்சிருக்கும். அதனுடைய தாக்கம் அவங்க மனசுல இருக்கும். ஆனா, அத அவங்களே மறந்தே மறந்திருப்பாங்க. அப்படி ஒரு ம், நிகழ்வு ம். நடந்ததுன்னு. இப்ப இது போல இருக்கக்கூடியதெல்லாம் அவங்ககிட்ட எப்படி வெளிப்பாடா அவங்ககிட்ட வரும்? ஓகே. இப்போ நம்ம கேரக்டர் ரெமெடி பார்த்துட்டு போலாமா ப்ரோ? எப்படி ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன். ஃபுல்லா ஓகே. பார்த்துடலாமா? பார்த்துடலாம், பார்த்துடலாம். என்னென்ன கேரக்டர் 12 ஓகே. கேரக்டர் தான். ஃபைன், ஃபைன், ஃபைன். ஓகே. இப்போ இந்த 12 கேரக்டர்லயும் அ நாம எந்த கேரக்டர்ன்னு நீங்க அனலைஸ் அனலைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ம். பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உங்க லைஃப்ல வருதுன்னு இத ரெக்டிஃபை பண்ணா போதும். சூப்பர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அ அக்ரிமோனி அப்படின்ற ஒரு கேரக்டர். பேசிக்காவே ரொம்ப சியர்ஃபுல் பீப்பிள்ஸ். ஓகே. ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. எக்ஸ்பிரசிவ் ம். இருப்பாங்க. அ ஒரு இடத்துக்கு வந்தா, அந்த இடத்த ஹேப்பி ஆக்கிருவாங்க. ஓகே. அந்த மாரி பீப்பிள். அப்படி இருக்கிறதுனால சண்டை சச்சரவுகள் பிடிக்காது. என்ன பிடிக்காது? சண்டை சச்சரவு. ஓகே. சண்டை சச்சரவுனால பிடிக்காது. அ ஓ! அந்த குவாரல்ஸ் இறுக்கமான பிடிக்காது. சூழல் வந்து அவங்கனால ஒத்துக்கவே முடியாது. முடியாது. ம். ஆனா என்ன ஆயிரும்னா, இவங்களுக்கு பிரச்சனையே இங்க தான் வரும். ஓகே. இந்த சண்டை சச்சரவு இவங்களோட லைஃப் சூழல்ல இந்த எக்ஸ்பிரசிவ்லேருந்து இவங்க வெளிய வரும்போது, ம். நான் எக்ஸ்பிரசிவ் ஆகும்போது மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்த ம். உள்ள அழுத்தும்போது, வெளியலாம் பார்க்க ரொம்ப சிரிப்பா தான் இருப்பாங்க. ம். சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். ம். இவங்களுக்கு இது இங்க தான் ஸ்டார்ட் ஆகும். ம். இப்ப இந்த பேசிக்கா உங்களோட கேரக்டர் ஃப்ளா ஆயிடுச்சு இங்க. ஓகே. அதனால இது ஒரு ம். கைண்ட் ஆஃப் டிசீஸ் இங்கேருந்து ஃபார்ம்
அதாவது இது ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ். இங்கேருந்து அவங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். ம். இப்போ அவங்கள ரூட்ட கண்டுபிடிச்சீங்கன்னா, இங்க தான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். ஓகே. அவர் எதனால ரொம்ப ப்ராப்ளம்? ஜாயஸான ஆளு. சந்தோஷமான ஒருத்தன். ஆனா, அந்த சந்தோஷத்த வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழல் வரும்பொழுது, அத உள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டே இருப்பான். போலியா மட்டும் வெளிய சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமா. உள்ள அந்த புழுங்கிட்டே இருக்கிறது உன்னுடைய உடல்ல ஒரு நோய கொண்டு வந்து குடுத்துரும். கண்டிப்பா. ம். இவங்களுக்கு இன்னொரு பழக்கமும் இருக்கும். என்னன்னா, ஆ அந்த எப்பவுமே சிரிச்சு பழகுனதுனால, இந்த ஒரு ஸ்டிமுலன்ட் இருக்கிறதுலே இருக்கிறதுனால, ம். மனசு ஹேப்பியா கேட்கும். அந்த ஓகே. அந்த என்விரான்மென்ட்க்கு போக கேட்கும். ஸோ, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, டீ, காஃபி, ட்ரக் அடிக்ட்டு இதுக்குள்ள போய் ஓ! சிக்கிருவாங்க. ஓகே. அடிக்கடி அந்த ஹேப்பினஸ் வந்து உள்ள ஓகே. வச்சுக்கிறதுக்காக. ஓகே. உண்மை என்னன்னா, அந்த மனசுக்குள்ள இருக்க அந்த அழுத்தம் வெளிய போயிடுச்சுன்னா, அது எதுவுமே தேவைப்படாது. தேவைப்படாது. ஆ. ஓகே. அந்த அழுத்தத்த வந்து என்ன சொல்றது? மறைக்கிறதுக்கு, இல்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கோ, இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம். அ அதுக்கு ஆல்டரா ஏதோ பண்ணிப்போம். சந்தோஷத்த வெளியேன்னு தேடிப்போம் அப்படின்றதுக்காக இத பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஓகே. இது வந்து அப்போ அவங்களுக்கு ரூட் வந்து அடிக்ஷன் கிடையாது. இந்த அழுத்தம் தான். நான் இது மாரி ஒரு தடவ ஒரு ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு படிச்சேன் சாம். இப்போ நெறைய அ தம்பதியர்களுக்குள்ள நம்ம கலாச்சாரத்தில வந்து ஆண்கள் தான் வந்து இந்த மாரி போதை பழக்கத்துக்கு பழக்கம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அ அது ஏன் நடக்குது? பெருவாரியா ஏன் வந்து ஆண்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும் பொழுது, அவங்களுடைய அந்த ஃபீமேல் கவுண்டர் பார்ட் ம். அவங்களுடைய அந்த பார்ட்னர் கிட்ட இருந்து அந்த உடல் அளவுல ஃபர்ஸ்ட்டு ம். வெளிப்புறமா பார்க்கும்பொழுது. ஆனா, நிறைய நேரங்கள் அது கூட நெறைய பேர் பொறுத்துக்க முடியும். மனதளவுல இப்போ ஒரு வேலைய விட்டு வர்றோம். வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சியான சூழல் வந்து அந்த இடத்துல இல்ல. நான் ஒரு ஒரு கஷ்டப்பட்டு வர்றேன். வீட்டுக்கு வந்தாலும் திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, அந்த வெறுப்ப வந்து அவங்க மாத்தி அதுக்கு ஒரு சப் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த போதைக்கு அவங்க போறாங்க. அத நாடி ம். செல்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 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 ஆர்டிக்கிள் ஒண்ணு படிச்சேன். ம். ம். இப்ப அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த போதை மேல கவனம் இல்ல. ம். இங்க எனக்கு நிம்மதி இல்லேன்னு அவங்கள வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஆமா. ஆமா. அந்த சூழல் அப்படிதான் இருக்குன்ட்டு. இப்ப எனக்கு அதிலிருந்து தப்பிக்கணும். ஆனா வேற வழியே இல்ல நான் வீட்டுக்கு போயும் ஆகணும். ம். அப்ப இதுக்கு எனக்கு ஒரு மாற்று இது என்னங்கிறது எனக்கு போதைங்கிற மாதிரி. அப்ப நீ இந்த சூழல சரி பண்ணிக்கிட்டேன்னா, அதுக்கு மேல அந்த போதைக்கு உண்டான நெசசிட்டி அவனுக்கு இருக்காது. அத அவன் விட்டுருவான். கண்டிப்பா. இந்த இடத்த சரி செஞ்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ம். இப்ப நீங்க சொன்னதுக்கு இது ஆப்ட் எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ம். ஆ இதான் அக்ரிமோனி கேரக்டரோட ஃப்ளா பீப்பிள்ஸோட ஃப்ளா வந்து இதுவா தான் இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ பேசிக்கா அதால இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. நான் எக்ஸ்பிரசிவ் ஆயிட்டாங்க. எப்போ இவங்க எக்ஸ்பிரசிவா மாறுறாங்களோ, எப்போ திரும்பி அந்த ஜாய்ஃபுல் நேச்சருக்கு போறாங்களோ, அவங்க டிசீஸ் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே. இது அவங்களே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற மெத்தட். அவங்க கேரக்டர் அவங்களே திரும்பி கம்பேக் குடுத்துக்கிறது. இப்போ எடுத்தவனுக்கே அவங்களுக்கு சில பேரால அந்த கஷ்டத்துலேருந்து வெளிய வர முடியாது. அதுக்கு தான் அந்த ரெமெடி. ஓகே. ஸோ குடுத்து கொஞ்சம் ஹீல் ஆனதுக்கப்புறம் ஈஸியா அதுலேருந்து வெளிய வந்துருவாங்க. ம். உங்களால வர முடியும்னா பெட்டர் நீங்க நார்மலா வந்துக்கலாம். முடியாத பட்சத்துக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து ஆ. 2 சென்டாரி, செரட்டோ அப்படின்ற 2 விஷயம் இருக்கும். செரட்டோ என்னன்னா, டிசிஷன்ஸ அவங்களால மேக் பண்ண முடியாது. ஓகே. முடிவுகள எடுக்க முடியாது. முடிவுகள் எடுக்க முடியாது. அவங்களோட முடிவுகள மத்தவங்க சுத்தி இருக்கவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. அதனால ம். இவங்கள வந்து பாதிப்படைஞ்சுட்டு இருப்பாங்க. சென்டாரி வந்து நோ சொல்ல முடியாது. ஓகே, இது 2ம் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். ஸோ, ஓகே. அதனால கொஞ்சம் பாருங்க. என்னன்னா, இப்போ நீங்க ஏதாவது கூப்பிடுறீங்கன்னா, அவங்களால நோன்னு சொல்ல முடியாது. ம். "இது செஞ்சிருப்பா எனக்காக, ம். செஞ்சுர்றேங்க" ம். அப்படின்ருவாங்க. ஆனா இவனுக்கு பிடிக்காது. ஆனா புடிக்காது. இவனுக்கு மாட்டேன்னு சொல்ல முடியாது. ம். ஆ இவங்க அதனால வருந்திக்கிட்டும் இருப்பாங்க. ம். ஒரு செயல புரியுது, செய்ய புரியுது. பிடிக்கவும் பிடிக்காது. வருத்தத்தோடயே செஞ்சு, செஞ்சு, செஞ்சு ம். நோய் வந்துரும். நோய் வந்துரும். ஓகே, ஓகே. இப்போ இந்த 2 கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்னா, இவங்க நோ சொல்ல கத்துக்கணும். ம். இவங்க டிசிஷன் மேக் பண்ண கத்துக்கணும். ம். அப்ப ம். இருக்கும்போது அந்த கேரக்டர் ஃப்ளா வந்து இங்க ரிமூவ் ஆயிரும். ம். இப்போ டிசிஷன் மேக் பண்றதுக்கு எனக்கு கரேஜ் இல்ல அப்படின்னா, அந்த செரோட்டோ குடுக்கும்போது அந்த கரேஜ் வந்து வந்துரும். ஓகே. நோ சொல்றதுக்கு கரேஜ் இல்லன்னா, அது குடுக்கும்போது அந்த கரேஜ் வந்து வந்துரும். ம். ம். அது பேலன்ஸ் பண்ணிக்குது. ம். அதுதான் அங்க இருக்க விஷயம். நல்லா இருக்கேப்பா இந்த மாரி இது ஒரு ஒரு டப்பா வாங்கி வச்சு வாயில பூட்டிக்கிட்டே சுத்த வேண்டியதுதான்னு நெனைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நெறைய பேர் வந்து ம். அப்பா, அம்மா தான் குழந்தைகளுக்கு உண்டான முடிவு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. குழந்தைகளுக்கு உண்டான முடிவ வந்து தர்றது சொல்லப்போனா இது வந்து இந்த 80கள் 90கள்ல பொறந்த பசங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையே அப்படிதான். ஆமா.
அவ்வளோதான் உன் வாழ்க்கை. அவங்க முத்திர குத்தி இந்த 3 இடியட்ஸ் படத்துல வர்ற மாரி, பொறந்தோனே நீ இன்ஜினியர்ன்னு ஒரு சீல் குத்துறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தான். இப்போ ஏதாவது ஒண்ணு பண்ணுடான்னா, அவனுக்கு ஒரு யோசிக்க முடியாது திடீர்னு வர அவனால. எனக்கு முடியாது. தெரியல அப்படிம்பாங்க. நான் காலேஜ் இன்னொன்னு படிக்கும்போது என்னன்னா, இது அவங்கள மீறி செய்றதுக்கு ஒரு பயம் இருக்கும். உண்ம. என்ன பியூட்டின்னா, இது நான் பெர்சனலா அனுபவப்பட்டுருக்கேன் சாம். ஆ ஒரு ட்ரெய்னிங் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது, அந்த ட்ரெய்னர் கேட்கறார், "நித்திலன் கால்ல முள்ளு குத்துச்சுன்னா எப்படி என்ன பண்ணுவ நித்திலன்ங்கிறார்." எடுப்போம் இவ்வளோதான் ஒண்ணும் பெரிய இது இல்ல. எடுப்போம் ஸ்ரீதர். எப்படி எடுப்பேன்னாரு. இப்போ என் மனசு யோசிச்ச அந்த ஒரு ஒரு இதுக்கு அவரு ஒண்ணு 4, 5 தடவ "நித்திலன் முள்ளு குத்துதுன்னா, முள்ள எப்படி எடுப்ப?" ரொம்ப எளிமையான கேள்வி தானேன்னு. "இப்படி எடுப்பேன் ஸ்ரீ." "இவ்வளவு தானடா! எதுக்குடா இவ்வளோ யோசிக்கிற நீயு? உன்ன இப்படியே பண்ணிட்டாங்கல்ல உங்களன்னு." ஏன்னா, "இப்படி பண்ணுவியா? இப்படி பண்ணுவியா? அது பண்ணக்கூடாது. இவ்வளோ பண்ணு." இப்ப நான் சொல்றது சரியாங்கிறதே எனக்கு ஒரு டவுட்டு. என்னால ம். அந்த முடிவே என்னால எடுக்க முடியறதில்ல. அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது, "அவ்வளோதான்டா. பொண்ணுங்கன்னா இப்படி கொஞ்சம் குனிஞ்சு இந்த மாதிரி எடுப்பாங்க. பசங்கன்னா இப்படி எடுப்பாங்க. இவ்வளோதானே உனக்கு புடிச்ச மாரி நீ எடுக்க போற. இது தைரியமா சொல்லுடாங்கிற" ஒரு இடத்துக்கு வந்தாரு. ஆனா, இந்த கஷ்டம் எனக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது, அதற்கு முன்னதாக நாம் ஏதாவது ஒரு செயல் செய்யும் பொழுது, அந்த பெரியவர்கள் வந்து அதட்டி, அதட்டி, அதட்டி "இத பண்ணாத, அத பண்ணாத." ஏய் ஏய்ன்ட்டே இருக்கும்பொழுது, அப்ப நம்ம ஒண்ணு செய்ய போம்பொழுது இப்படி நின்றுவோம். அப்ப அந்த காரியத்த நம்ம செய்யாம போக, சரி அவங்க சொல்லட்டும். அதுபடி நம்ம பண்ணிக்குவோங்கிறது ம். மந்தத்தன்மை தட்டி நமக்கு நின்னுருது இல்லைங்களா? கண்டிப்பா. இத நான் அனுபவப்பட்டுருக்கேன் சாம். இது அந்த முடிவுகள் எடுக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய சூழல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு சூழல் உண்மையாலுமே. இது கூட ஒரு நம்மளோட லைஃபோட என்லைட்மென்ட் பாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாரு. என்னன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுது. ஒரு அழகா ஒரு போர்ட்ரைட் வந்து உங்க அம்மாவுக்காக வரையுதுன்னு வச்சுக்கோங்க. பர்த்டேக்காக. அது அதுக்கு தெரிஞ்ச மாரி ஏதோ கிறுக்குது, வரையுது, ஒரு வீடு போடுது. அவங்க அம்மா நிக்கிற மாரி போடுது, அது நிக்கிற மாரி போடுது. இப்போ அது ஃபுல்லா ஹேப்பியா அந்த ப்ராசஸ் முழுக்க அது ஹேப்பியா இருக்கு. அப்புறம் போய் அம்மாட்ட போய் குடுக்குது. இது ஒரு சினாரியோ. இப்போ அந்த குழந்தை வரையிறத நம்ம பார்க்குறோம். பெரியவங்க என்ன பண்றோம்னா, "ஏய் வீடு இப்படி போடாத, இங்க ஜன்னல் வை, ம். இங்க ஒரு மரம் போடு, இங்க ஒரு குளம் போடுன்னு" சொல்லிட்டு, இப்போ குழந்தையோட மொத்த போர்ட்ரேட்டுமே அவங்க ஐடியாலஜி இருக்கும். குழந்தையோட கரெக்ட், ஐடியாலஜில இருக்காது. கரெக்ட், கரெக்ட். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில மொத்தமா போயிட்டுருக்கு. ம். அப்போ என்ன ஆகும்னா, ஒண்ணு அந்த ப்ராசஸும் நல்லா இல்ல. ம். அந்த குழந்தை தான் புடிச்ச மாரி வாழ்றதும் லேட் ஆகுது. கரெக்ட். 10 வயசு நடக்க வேண்டியது, விவரம் தெரிஞ்சு ஒரு 30 வயசுல நடக்குது. ம். ஆனா அந்த நேரத்துல அத அவனால நடத்த முடியாத சூழலுக்கு கூட போயிருது இல்லைங்களா? இப்ப இன்னைக்கு நெறைய பேர் வந்து மனசளவுல குழந்தைகளா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வெளிய மட்டும் முதிர்ந்த மாரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. இந்த போர்ட்ரைட்டோட எக்ஸாம்பிள் நெறைய அழகான பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள். அ ஐ ஓப்பனா இருந்தது. எனக்குமே ஒரு ஐ ஓப்பனா இருந்தது. நான் இத Instagramல ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். இது எனக்கு ஒரு பாக்தா சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, ம். அதில போட்டிருந்தாங்க. த மொமெண்ட் எப்ப வந்து கண்ணு கோடு இப்படி போடுன்னு சொன்ன அதோட அந்த குழந்தையினுடைய சுதந்திரத்தில நீ கை வச்சுட்ட, அந்த குழந்தையினுடைய சுதந்திரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிற அந்த Instagramல ம். எழுதியிருந்தாங்க. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். கரெக்ட் தான். நம்ம நல்ல வழி கொண்டு போறோங்கிற பேர்ல அவங்களுடைய சுதந்திரத்தில கை வச்சுர்றோம் நம்ம. ஆமா. ம். அடுத்து நீங்க சொன்ன கேரக்டர் தான். அதாவது ம். ஓவர் கேர் ஃபார் அதர்ஸ். அதாவது சிக்ரின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஓகே. அதாவது யூசுவலா வீட்ல இருக்க பேரன்ட்ஸ் இந்த கேரக்டர்ல இருப்பாங்க. ம். கூட இருக்கவங்க அந்த லவ்டு ஒன்ஸோட கேர ரொம்ப டிபெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ம். அவங்க இப்படி இருக்கணும், இப்படி சாப்பிடணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி பண்ணணும். ஓ! சந்தோஷ் சுப்ரமணியம் அப்பா மாரி. அப்பா மாரி. ஆ. ஆ ஸோ இவனுக்கு என்ன ஆயிரும்னா, இவங்க இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. முடியாது. இவங்க சொல்றத அவங்க செய்யலைன்னா அவங்களால இருக்க முடியாது. ஓகே. இவங்களுக்கு டிசீஸ் வந்துரும். ம். இப்போ யாருக்கு டிசீஸ் வரும்? பேரன்ட்ஸ்க்கு. ஓகே. ஏன்னா அவங்க அவங்க தானே இங்க முரண்படுறாங்க. கரெக்ட். இப்போ இவங்க சொல்றத இவங்க கேட்கலங்கும் பொழுது, இவங்களுக்கு டிசீஸ் வருது. ஆமா. இவங்க சொல்றதையவே கேட்டுட்டு இருந்தா இவனுக்கும் இவனுக்கு டிசீஸ் வரும். டிசீஸ் வந்துரும். குடும்பமா அது? சரி ஓகே. ஸோ இப்போ இங்க என்ன ஒரு பியூட்டினா, இப்போ இவங்களுக்கான சப்போஸ் மெடிசின்ஸோ இவங்க லெசன் என்னவா இருக்கும்னா, அவங்க வாழ்க்கைய அவங்க வாழட்டும். ம். ஓஷோன் சொல்லுவாரு, ஆ எப்போ லவ்ல வந்து ஃப்ரீடம் இல்லையோ, அது லவ்வே இல்லன்னுவாரு. ம். அப்போ அந்த அவங்க அன்பு செய்றாங்கன்னா, உண்மையிலே அந்த ஃப்ரீடத்த குடுத்துட்டாங்க அப்டின்னா, அதுதான் அன்கண்டிஷனல் லவ். ம். குள்ளயே அணைச்சு வச்சுட்டாங்க அப்டின்னா என்ன ஆயிரும்னா, அந்த இது ம். அது வந்து பொசசிவ்னஸ், அப்சஷன் தான் கிரியேட் ஆகுமே தவிர, அவங்கள ஒரு காலம் தனியா விடவே வைக்க மாட்டோம். முடியாது. ம். இதனால இவங்களுக்கும் பாதிப்பு. ஒரு கட்டம் வரையும் தான் சொல்றதையும் கேட்பாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் அந்த சோல் தனியா தான் முடிவெடுத்து கண்டிப்பா, போற கண்டிப்பா. மாரி இருக்கும். அப்ப ம். இவங்களுக்கு பாதிப்படைய ஆரம்பிச்சுரும். என்ன ம்.
நம்ம பையன் வளர்த்த பையன் ம். நம்ம சொல்கிறத கேட்காம போயிட்டுருக்கான், ம். பெத்த பொண்ணு இப்படி கேட்காம போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்துடும். பட் ம். அதோட சோல் அதோட தேவை தேடி போகுது. கரெக்ட். இந்த இங்கே வந்து உங்களுக்கு இந்த மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இந்த ரியலைசேஷன் வந்து உண்டாகி கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆகி அந்த பொசசிவ்னஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆகி வெளியே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. என்ன இப்ப இந்த பொசசிவ்னஸ்ங்கிறதுனால தான் நெறைய அசம்பாவிதங்கள் நெறைய அந்த காதலர்களுக்கு மத்தியில நெறைய அசம்பாவிதங்கள் ம் நடக்கிறதுக்கு உண்டான காரணமே இதுதான் இல்லைங்களா? கண்டிப்பாக. என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது? ஆ அதாவது அவ்வளோதான். அதான் இப்ப நம்ம ஆரம்பத்தில சொன்னோம்ல. என் வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படிங்கிற ஆமாம், ஒரு முடிவுக்கு போயிடுறது இல்லையா? அது எல்லாமே இந்த ஓவர் அட்டாச்மெண்ட்டும் ஓவர் அட்டாச்மெண்ட்ல வர்றது. வர்றது. அவங்களாம் இந்த ரெமிடிஸ் கொடுக்கும்போது அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகி ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடுவாங்க. ம். ஓகே, இது ஓகே. நல்லா ஒர்க் ஆகுது. நீ சொல்கிற அந்த முக்கியமாக லவ் ம். பிரேக்கப்புக்கு இந்த ரெமிடிஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, ஓகே. ஸோ அடுத்து வந்து கிளமாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெமிடி. அதாவது என்னன்னா சிந்தனை முழுக்க ஃப்யூச்சர்லேயே இருக்கும். ஓகே. நான் வந்து அடுத்த 5 வருஷத்துல அப்படி ஆகணும். ம். எலான் மஸ்க்கு போட்டி போடணும். ம். அப்படின்ற மாரி இருக்கும். ம். பட் பிரசன்ட் மொமெண்ட்ல எந்த ஒரு சின்ன ஒர்க்கும் செங்கல் நகர்த்தியிருக்க மாட்டாங்க. ஓகே. அந்த மாரி ஒரு வேலையே செய்ய மாட்டாங்க. ஆனா ஆமா. கனவு மட்டும் இருக்கும். கனவு இந்த இருக்கும். இது காத்துல கோட்டை கட்டுற வேல. காத்துல கோட்டை கட்டுற வேல. ம். ஓகே. ஸோ அந்த மாரி கனவு கனவு உலகத்துல வாழ்ற பீப்பிள். வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது இது ரொம்ப அடிப்படையா நம்ம சொல்லலாம்ல. நம்மளுடைய இயலாமைக்கு உண்டான ஒரே மாற்று வழி வந்து மனம் வந்து ஒரு செயற்கையா ஒரு கனவு கோட்டை கட்டியே கனவு கோட்டை வாழ்ந்துகிட்டே கட்டி இருக்கிறது. வாழ்றது. அவங்க ஆயுசு பூரா போலியான ஒரு வாழ்க்கையிலேயே வாழ்க்கைய கழிச்சிருவாங்க. கண்டிப்பா கழிச்சிருவாங்க. ம். இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதாவது அ ஒர்க் பண்றதா இருக்கலாம், கரியரா லைஃப்ல இருக்கலாம். அ நானா வந்துருவேன். ம். எனக்கு வந்து இந்த சோர்சஸ் இருக்கு, அது இருக்கு. பேசுவாங்க. பட் ம். அவங்க ஆக்ஷன்ஸ்ல எதுவும் வெளிப்படாது. இருக்காது. ம். ம். ஃபியூச்சர்ல அப்படி ஆகும் அப்படின்ற ஒரு கனவு கோட்டையில இருப்பாங்க. ம். இப்போ இன்னைக்கு ரீசெண்டா சொல்லப்போனா, சோசியல் மீடியா கன்சியூம் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அவங்கள்ட்ட நெறைய இத பார்க்க முடியுது. ஓகே. எப்படின்னா, பிசினஸோட அடிப்படை தெரியாம, நெறைய நம்ம Instagramல மில்லியனர்ஸ், ஆமா, பில்லியனர்ஸோட ஆமா. ரீல்ஸ் நெறைய பேர் பார்க்குறோம். இருக்கிறாங்க. ஆமா. நானும் மில்லியனர் ஆகுறேன், பில்லியனர் ஆகுறேன்னு சொல்லிட்டு ஐடியாலஜி சூப்பர். ம். பட் ஒர்க் பிளான் இருக்கணும்ல, ம். அது இருக்க மாட்டேது. ம். ம். இதனால அவங்களுக்கு நெறைய அந்த இன்வெஸ்ட்மென்ட் லாஸ் அதெல்லாமே போய் அது அது அதுக்கப்புறம் வேற ஒரு கேட்டகரிக்கு பிரச்சனைக்குள்ள போகும். ஆமா. ஸோ அடுத்ததா அ சொல்லப்போனா ஒரு கேரக்டர் வந்து வாட்டர் வாய்லட்ன்னு சொல்லிட்டு, ரொம்ப பெக்குலியரான கேரக்டர். நீங்க பார்க்குற இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் ஓகே. இவரோட கேரக்டர்லாம் வந்து வாட்டர் வயலட். இப்போ அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் பத்தி தெரியாதவங்க இஸ் எ டிடெக்டிவ் பட் ஒரு மாதிரி தன்ன தானே தனிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு தனிமைப்படுத்தி வாழ்வான். யூசுவலா பீப்பிள் தனியா இருப்ப ஆசைப்படுவாங்க. தனிமை விரும்பிகள். ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, ம். காம். அதாவது இன்டெலிஜென்ட்னா வெளிய போய் காமிச்சுக்கவும் மாட்டாங்க. ம். அவங்க அவங்களுக்கான ஓன் வேல தே வாக் அந்த மாரி இருப்பாங்க. ம். ஸோ இந்த பீப்பிள் வந்து அ எங்க சிக்குவாங்க அப்டின்னா, மேபி இந்த இன்டெலிஜென்ட்னால ஒரு ப்ரைடு கூட ஓகே. உருவாக வாய்ப்பு இருக்கு. கர்வம் உண்டாயிடுறது. எனக்கெல்லாம் தெரியும். ம். அப்டின்ற ஒரு மனம்போக்கு. பிராக்டிகலா யாரையுமே மதிக்கவே மாட்டான். ஸோ அப்போ அந்த ப்ரைடு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, இவங்களுக்கு ம். ஆன குரோத் வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஓகே. யூசுவலா இதுவுமே வந்து இன்னைக்கு இன்டர்நெட் யூஸ் பண்றனால பசங்க மேபி இந்த டீனேஜர்ஸு அவங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு அம்மா, அப்பா சொல்றாங்கன்னா, உடனே கூகுள்ல செக் பண்ணி பார்க்குறது. கரெக்ட். எனக்கு உனக்கு தெரியுமா? ம். அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஸோ இங்கேருந்து பீப்பிள் நம்புறாங்க, ம். கூகுளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது. பட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து வாங்கிக்க முடியாது. கரெக்ட், கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வாட்டர் வாலெட் வந்து நல்ல ரெமடி. ம். அதாவது ஃபிக்ஸ்டு ஐடியாஸ் கிடையாது. ம். பட் இவங்க இன்டெலிஜென்ட்னால ஒரு ஓகே, ஓகே. அப்படி இது மாதிரி ஒரு கேரக்டர் எப்படின்னா, சார் எனக்கான நோய் என்ன அப்படின்றத அவங்களே ரிசர்ச் பண்ணிப்பாங்க. ஆ. அவங்களே மாத்திரை தேடிப்பாங்க. கரெக்ட். அவங்களே சாப்பிட்டும் பார்த்துப்பாங்க. இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாத்திரை குடுன்னு கொடுன்னு சொல்ற கேரக்டர். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. ம். என்ன ஆகும்னா, யூசுவலா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால மேபி அந்த லோன்லினஸ் ஃபீலும் வரலாம். ம். ஆமா. ஒரு கட்டத்துக்கு மேல வாழ்க்கை வந்து தனிமையை தட்டியே நின்னுகிட்டே இருக்கும். ஆமா. ம். அது அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ரைடு ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ
இதான் இந்த கேட்டகரிக்குள்ள வரோம்னா இத எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து வந்து இம்பேஷன் ஒரு கேரக்டர். எம்10 மகன் பார்த்திருப்போம் இல்லையா? ம். நாசர் கேரக்டர். ஆ சும்மா சூப்பர் எக்ஸாம்பிள். சொன்ன ஓகே. ஈரல் சாப்பிடு. ம். எனக்கு சாப்பிடலையா? பிடிக்காது. அடி அடிதான். அந்த இடத்துல பட்டாசு வெடிச்சுன அந்த இடத்துல. சொல்றத செய்யலன்னா இவரே இறங்கிருவாரு. அதே மாரி சொன்ன மாத்திரத்துக்கு உடனே செஞ்சிரணும். ஓகே. சுடுதண்ணி. சுடுதண்ணி. ம். சொன்னத செய்யலன்னா உங்களுக்கு கோவம் வந்துரும். இவங்களே இறங்கி செஞ்சுருவாங்க. ஓகே. இவங்க ஸ்பீடுக்கு மத்தவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அது இவங்களுக்கு ரியலைசேஷன் இருக்காது. ம். என்ன மாரி ஸ்பீடா ஒர்க் பண்ணலங்க அப்படின்னு இவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களே செஞ்சுட்டு போயிருவாங்க. பட் அது ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுடைய ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே பாதிச்சிரும். இம்பேஷண்டா இருக்கா நல்லா ஆயிரும்னா, இப்ப எனக்கு நடந்த ஒரு ஸ்டோரி சொல்றேன். நான் சும்மா ஒரு எடிட்டிங் ஒர்க்ல இருந்தேன். இப்போ வந்து எனக்கு ஒரு ரொம்ப நேரம் எடிட் பண்ணதுனால முதுகு வலி வந்துருச்சு. அப்போ என்னடா முதுகு வலி வருதுன்னு சரி அப்படியே கொஞ்சம் அமைதியா உட்காந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணும்போது, எடிட்டிங் வேலை வேகமா முடிச்சாகணும். இந்த வலி வேகமா சரியாகணும்னு மைண்டுக்கு தோணுது. ஓகே. இப்போ நானே இம்பேஷண்ட் ஆயிட்டேன். ம். ம். இப்போ நான் அந்த இம்பேஷண்ட் மருந்து எடுக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ்ல ரெக்கவர் ஆகி அந்த பெயின் ரிலீஸ் ஆகுது. ம். இப்போ நான் கொஞ்ச நேரம் அந்த இம்பேஷண்டா இருந்தேன் பாருங்க. அதனால அந்த முதுகு வலி வந்தது. ஓகே. சரிதான், சரிதான். ஏன்னா, அங்க இந்த எடிட் பண்ணும்பொழுது, நம்ம கம்ப்யூட்டர் துறையில வேலை செய்யக்கூடிய நெறைய பேர் வந்து இத உணர்ந்திருப்பாங்க. அப்படியே இருப்பான். அவன உணர்ந்திருக்கவே மாட்டான். அவன் அப்படியே உறைஞ்சு போய் இப்படியே உட்காந்துட்டுருப்பான்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஏன்னா, ஆமா. அந்த வொர்க்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு எந்த அசைவும் இல்லாம அப்படியே வச்சிருக்கும். உடம்பு பூரா அவனுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சுரும். ம். சரிதானே இது? கண்டிப்பா. பிகாஸ் அந்த ஓவர் ஃபோக்கஸ்டு வேற வழியே நான் தான் பண்ணணும், நான் தான் பண்ணணும். என்ன தவிர வேற யாரும் இது பண்ண அதாவது முடியாது. பாடி அசையாம இருக்கு. மைண்ட் மைண்ட் பயங்கரமா அசைஞ்சிட்டு ஆ இருக்கு. கரெக்ட். பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அப்போ அந்த பாயிண்ட்ட ரீச் பண்ணும்போது அது பிசிக்கலா வந்து ஏதோ ஒரு டிசீஸா மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. கரெக்ட். இது நம்ம வீட்டு பெண்கள் வந்து இந்த சமையல் இது பண்ணும்போது கரன்னு வெட்டிட்டு அடுத்தடுத்து வேலை கட்டிட்டு பூ கட்டிட்டே இருப்பாங்க. ம். அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. பூ கட்டிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எந்திரிக்கும்போது அவங்களால எந்திரிக்க முடியாது. ம். அங்க வலிக்குது, இங்க வலிக்குது அப்படியே மெதுவா இது பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த வேலையில இருக்கக்கூடிய கவனம் என்ன ஆயிரும்னா, உடம்ப அசைக்க விடாம அப்படியே நிறுத்திரும். ஆமா. கரெக்ட். அடுத்ததா வந்து இது 2மே நம்போ அ ஒரு லைஃப்ல ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வைல்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். நம்ம கூட திட்டுவோம். எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாரி சுத்திட்டு இருக்கான்டா. ஓகே. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் இவனுக்கு மட்டும் எதுவும் ஆகாதுடா. கரெக்ட். ஹேப்பியா சுத்திட்டு இருக்கான். இவன் அந்த மாரி ஆட்களுக்கு வந்து வைல்ட் ரோஸ். ஓகே. அவங்களும் முன்னேற்றமான இடத்துக்கு போமாட்டாங்க. ம். வாழ்க்கையில வந்து போய் என்னப்பா ஏதாவது எடுத்து பண்ணலாமே. ஆமாப்பா என்னத்த பண்ணிட்டு. ம். ம். ஃபுல் சலிப்புல இருப்பாங்க. ம். எதுக்குடா பண்ண? நீ பண்ணி என்ன பெரிய இதா போறியா? ம். இந்த மாரி ஒரு இவனும் உருப்பட மாட்டான். அடுத்தவனையும் உருப்படவும் விட மாட்டான். அந்த மாரி ஒரு பேசிக்கா வாழ்க்கையில ஒரு பிடிப்பும் இருக்காது. முன்னேற்றத்துக்கான அடுத்த எடு லீடு இருக்காது. கரெக்ட். அந்த மாரி ஒரு கேரக்டர் வைல்ட் ரோஸ். ஸோ அவங்களுக்கு அது குடுக்கலாம். ம். குடுத்தோம்னா ஒரு வாழ்க்கைய உற்சாகமா வாழ்றதுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் முன்னெடுத்து வைப்பாங்க. ம். யூசுவலா வந்து நம்ம குடிக்கிறவங்கள பார்க்க முடியும். ம். ம். அ இந்த குடிக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நீங்க என்ன லைஃப் கோல் ம். நெறைய பேர்ட்ட சும்மா நம்மள்ட்ட வர பேஷண்ட்ட கேட்குறோம். ம். சார் ஒண்ணும் பிடிப்பு இல்ல. ம். என்ன பண்றதுன்னு தெரியல. ம். அப்படியே குடிக்க ஆரம்பிச்சது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட பழகி சேர்ந்து போச்சு. பழகி போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்த லைஃப்ல. ம். மோனோட்டோனஸா அப்படியே சேச்சுரேட் ஆயிட்டு அவங்களுக்கு. கரெக்ட். கரெக்ட். அவங்களுக்கெல்லாம் அது குடுக்கும்போது அடுத்த ஏதோ ஒரு உற்சாகத்த நோக்கி அவங்க போக ஆரம்பிப்பாங்க. ஓகே. பாசிட்டிவ் வேல. ம். அடுத்து வந்து வைல்டு ஓட் அப்படின்ற ஒரு கேரக்டர். அ நீங்க தேவ்ன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ஆமா. ஓகே. அதுல வந்து கார்த்தி வந்து எக்ஸ்ப்ளோரரா இருப்பான். ஓகே. டிம் ஃபெரிஸ் இருக்கார்ல. நம்ம 4 ஹவர் ஒர்க் வீக்கோட படிச்சது இல்லைங்களா? ஓகே. ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரர். ஓகே. அ டாம் க்ரூஸ் கூட அதுக்குள்ள வருவாரு. டாம் க்ரூஸ் ஓகே. இந்த மிஷன் இம்பாசிபிள். ஆமா. அவர் தொடாத ஃபீல்டு இருக்காது. கரெக்ட். எல்லா ஃபீல்டும் அத்துப்படியா இருக்கும். கரெக்ட். பட் டாம் க்ரூஸ் வந்து என்ன ஒரு ப்ளஸ்னா, அவருக்கு என்ன செய்ய போறோம்னு முன்னாடியே டிட்டர்மைன் யோசிச்சுருவாங்க. பண்ணிருவாரு. கோல் ம். செட் பண்ணி அவர் பண்றாரு. பட் இந்த கேரக்டருக்கு என்ன இருக்கும்னா, எல்லா ஃபீல்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ம். எந்த ஃபீல்ட்ல போறதுன்னு தெரியாது. இது இது என்னையவே பார்த்த மாரி இருக்குது ஒரு செகண்டு. சரி ஓகே. ஸோ நம்ம அத அப்போ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ன்னு சொல்றது ஜாக் ஆஃப் தானே? ஆல் ட்ரேட்ன்னு சொல்லுவோம். பட் எங்கேயாவது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வேணும்ல. ஓகே. கரியர ஸ்டார்ட் பண்றதுக்கு, ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஓகே. 10 ஸ்கில் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, கன்டென்ட் கிரியேஷன் இருக்கு, ஹீலிங் இருக்கு. எல்லாத்தையும் அட் அ டைம்ல 10யும் ஆரம்பிக்க முடியாது. ம். என் கூட ஒரு பையன் இருக்கான் அப்போ. அவன் அப்படிதான்.
இதோட 3 டிகிரி வந்து அப்படி இப்படின்னு நிறுத்தி, நிறுத்தி எனக்கு பிடிக்கல, எனக்கு ம். பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு எல்லா திறமையும் இருக்கு. எல்லாமே எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படிம்பான். என் திறமைக்கு தீனி போட மாட்டேங்கிறாங்க இன்னும் அப்படி. என்னன்னா, இவங்க ஏன்னா எக்ஸ்ப்ளோரர் இருக்காங்களா, ம். வேகமா படிச்சு முடிச்சுருவாங்க. ஆ. அவன் கேட்டா ஸ்பீட் லேர்னர்ஸா இருப்பாங்க. போர் அடிக்குது அப்படிங்கிறான். போர் அடிச்சிரும் சீக்கிரம். ம். இவங்களோட லைஃபோட குறிக்கோள் என்னன்னா, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ம். பட் ஒரு ஃபீல்ட்ல வந்து ஆங்கர் ஆக முடியாது. ம். அப்போ இந்த ரெமெடி குடுக்கும்போது என்னன்னா, அந்த ஒரு ஃபீல்ட் ஆங்கர் ஃபீல்ட் என்னன்னு கிடைக்கும். ஓ! அவங்கனால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, கண்டுபிடிச்சுருவாங்க. அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து அங்க நேரா ஆயிரும். ஓகே. இது வந்து ஆர்ட்டிஃபிஷியலா ஒண்ணும் வரது கிடையாது. வரதில்ல. அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அடுத்த ஸ்டெப்னு வச்சுக்கலாம். ம். நம்மள்ட்ட எது அதிகமா ஸ்கில் இருக்கோ, அதுலேருந்து நம்ம கரியர ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி அடுத்து போக ஆரம்பிச்சுருவாங்க. ஓகே, ஓகே. ஓகே. அடுத்து வந்து இந்த வெர்வைன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்த்தோம்ல. ஆமா. அவங்களோட ஹையர் வெர்ஷன் வெயின். வெர்வைன்கிறவங்க இந்த வந்து ஓவர் எந்தூசியாசம் ஆ இருக்கிறது. ஓகே. ஐடியாலஜி போய் திணிக்கக்கூடிய ஆட்கள். ம். இவங்க ஏன் ஐடியாலஜி திணிக்கிறாங்கன்னா, இந்த ஐடியாலஜி நல்லது. ஓகே. வெயின் எப்படின்னா, நான் சொல்றேன் நீ ஜெய். ஓகே. உனக்கு நல்லதா இருக்கும். அ. ஆக்சுவல் சந்தோஷ் சுப்ரமணியன் தான். அதான். உனக்கு முடிவு நான் எடுக்கிறேன். அது சரிதான் அப்படின்னு. சரிதான். நல்லதுக்கானடா எடுத்த அப்படின்னு சொல்றது. கரெக்ட், கரெக்ட். டாமினன்ஸ் இருக்கும். ம். இப்போ இந்த டாமினன்ட்னால என்ன ஆகும்னா, ஆக்சுவலா நல்லதுக்கு தான் அவங்களும் செய்றாங்க. அதாவது அவங்கள பொறுத்தவரை அது நல்லது. கரெக்ட். ஆனா எனக்கு தேவையா, தேவையில்லாங்கிறத பத்திலாம் உங்களுக்கு யோசனையே இருக்காது. இருக்காது. அப்போ அந்த டாமினன்ஸ் வந்து அதிகமாக, அதிகமாக என்ன ஆகும்னா, எல்லார்ட்டயும் காட்ட ஆரம்பிப்பாங்க. ஓகே. அது எல்லாருக்கும் செட் ஆகாது. ஆகாது. ம். அதனாலேயே ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வரும். அந்த ம். கேரக்டர் ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அத சரி பண்றதுக்கு இந்த டாமினன்ட் கேரக்டர் சரி பண்றதுக்கு வெயின் ம். குடுக்கலாம். அடுத்து வந்து ராக் வாட்டர். ஸோ ம். இவங்க வந்து ரிஜிடான கேரக்டர். எப்படின்னா, அம் ஒரு கோல் செட் பண்ணிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு செட் பண்ணிட்டாங்கன்னா, நைட்டு வந்து 3 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு எந்திரிச்சுருவாங்க. ம். ஓகே. இப்ப நம்பலாம் சரி நைட்டு தூங்கல, ம். கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குவோம் ம். அப்படின்னு இருப்போம்ல, அவங்களால இருக்க முடியாது. முடியாது. ஒரு வாக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த வாக்குக்காக என்ன செத்துட்டு ஆனாலும் செய்வாங்க. சரி. அந்த மாரி ஒரு ரிஜிடான கேரக்டர். ம். ஸோ இந்த ரிஜிடிட்டி வந்து இந்த ரிஜிடிட்டியே பிரச்சனை தான். கரெக்ட். ஸோ அவங்களோட ஸ்ட்ரெஸ் உண்டாகும். அந்த ம். ஒர்க்க முடிக்கணும். அந்த பர்ப்பஸ வந்து ஃபினிஷ் பண்ணணுன்ற ஸ்ட்ரெஸ் உருவாகும். மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லாருக்கும். பட் நமக்கு அடி வாங்கிரும். ஓகே. ஹார்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் தெம்செல்ஃப். அதாவது அவங்களுக்கே அவங்க ஒரு ஹார்ட் மாஸ்டர் ஆயிருவாங்க. ம். ஸோ இவங்க வந்து இவங்க கிட்ட ஒரு வேலை குடுத்தா, இவங்கனால அத செஞ்சு முடிச்சுருவாங்கன்னு நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஆமா. ஆனா அவன் அவன் வந்து அவ்வளோ அது சஃபர் ஆவது அவங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த மாரி ஒரு கேரக்டரு எல்லாத்துக்கும் எஸ் சொல்ற கேரக்டரோட அந்த அந்த ஒரு இது சொன்னீங்களே கேரக்டர். ஆ, அது 2ம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஆளா இருந்துட்டான்னா, அவன் செத்தான் அவன் வாழ்க்கையில. ஆமா. இதுல மிக்ஸ் ஆயும் வருவாங்க. ஓகே. இப்ப சொல்றதுலயே மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போ நீங்க சொல்லும்போது, இதுலயும் நான் இருக்கனே, இதுலயும் நான் இருக்கனே அப்படின்ற மாரி ஆ. இருக்கும். ம். ம். மிக்ஸ் ஆகி இருக்கும். பட் ஒண்ணு வந்து பீக்கா இருக்கும். ஓகே. அடுத்ததா 12வது வரையும் ஒரே ஓக் அப்படின்னு சொல்லிட்டு, ம். அதாவது இவங்க வந்து ஒரு விதமா எப்படி சொல்றதுன்னா, மைண்ட்ல வந்து ஒண்ணு எவ்வளோ தடவ தோத்தாலும், அதுல வந்து சலிப்பு தட்டாம போய்க்கிட்டே இருப்பாங்க. அதாவது அதே காரியத்த திரும்ப திரும்ப திருப்பி திருப்பி செஞ்சுட்டே செஞ்சுட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சூதாடுறது. ஓகே. சூதாட்டம் வந்து போனா அடி வாங்கியிருப்போம். தப்புன்னு தெரியும். ஆனா நிறுத்த முடியாது. ஓகே. திருப்பி 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 அதிலேயே இது போய் இது ஓடுறது. காமனா அடிக்ஷன் இல்லையா சாம்? அது காமனான அடிக்ஷன் தான். இது வந்து எப்படி இல்ல காமனா இத வந்து நம்ம அடிக்ஷன் தானே சொல்றோம். சொல்றோம். ம். இது நம்ம லைஃப்‌க்கும் செட் ஆகும். ஓகே. ஒரு கரியர் செட் ஆகல. ம். அதிலேயே போய் திருப்பி திருப்பி மோதிட்டு இருக்குது. ஓகே. ஓகே. இன்னைக்கு வந்து ஆ இந்த சோஷியல் மீடியால சொல்ற மாரி, அதாவது உன்னால முடியலன்னு ஐன்ஸ்டைன சொல்ற மாரி, ஐன்ஸ்டைன் 20,000 தடவ தோத்ததுக்கு அப்புறம் தான் பல்பு கண்டுபிடிச்சு, அவருக்கு அது சரிப்பட்டு அவருக்கு வந்ததுயா அதில விருப்பம் இருக்கு. செஞ்சாரு. நமக்கும் அது இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு, நெறைய பேர் அத யோசிக்கிறதே இல்ல ஆமா. இல்லையா? நீங்க சொன்னது ஒரு சரியான எக்ஸாம்பிள் ப்ரோ. என்னன்னா, நெறைய நம்ம ஸ்பிரிச்சுவல்லயே வந்து நெறைய பிலாசபிஸ் இருக்கு. கரெக்ட். எல்லா பிலாசபிஸும் எடுத்து நம்மளால வாழவே முடியாது. முடியாது, முடியாது. அவங்கவங்களுக்கு ஒரு சில பிலாசபி அவங்களோட இப்போ கரண்ட் சோல் ஸ்டேட்டுக்கு ஒண்ணு மேட்ச் ஆகும். கரெக்ட். அத புடிச்சு போலாம். கரெக்ட். இப்போ என்னங்கன்னா, விவேகானந்தரோட கோட் எடுத்துப்பாங்க. ம். நீ நெனச்சன்னா அத முடிக்கணும். முடி அவரோட கிளாரிட்டி அந்த லெவல் இருக்கோ அவர் நெனச்சிருப்பாரு. ம். நம்ம அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருந்திருக்க மாட்டோம். ஒரு ம். சின்ன பிள்ளைத்தனமா ஒரு ம். முடிவு எடுத்திருக்கலாம். அது தப்பும் வாங்கியிருக்கலாம். ம். அந்த ரிட்டர்ன் பேக் ஆயிட்டு திரும்பி வரதுக்கான கரேஜ் வந்து நம்மள்ட்ட இருக்காது. சொன்னது சரிதான் சாம்.
சின்ஸ் நீங்க அந்த வார்த்தை ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம்னு சொன்னதுனால, இப்போ நாம வந்து ஒரு கருத்த முன்வைக்கிறோம்னா, அந்த கருத்துக்கு மாற்று கருத்துங்கிறவங்க இன்னொருத்தவங்க முன்வைப்பாங்கங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மனால ஏத்துக்க முடியாத ஒரு சூழலுக்கு ஃபர்ஸ்ட்டு நிப்போம். இன்னொன்னு, அப்படி ஒரு மாற்று கருத்து அவர்கள் முன்வைக்கும் பொழுது அது சரியா வேற இருக்கும். இவ்வளோ ம். நாள் நம்ம நம்பிட்டு இருந்தது அப்படிங்கிறது தவறா இருக்கும். அதை ஏத்துக்க முடியலங்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனோநிலை பாதிப்புங்கிறது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ம். இது வந்து நிறைய வெறுப்பு, விரக்தி ஒரு சிலவங்கலாம் ஆன்மீகத்தையே விட்டுட்டு போன ஆட்கள் எல்லாமே கூட ஆமா. உண்டு. அப்போ இப்போ இந்த மாரி எல்லாம் கேரக்டர் ஆகும்பொழுது, அவங்க என்ன மாரி ஒரு இதுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க சார்? ஏன்னா, நான் இவ்வளோ நாள் உன்ன நம்புனேன். அந்த நம்புனது பூரா பொய்யாயி போச்சு. ம். நீ அதுக்கு மீறி வேற ஒரு விஷயத்த சொல்லிட்ட. போடா எல்லாமே பொய்டா! அப்படின்னு ஆயிருவான். அந்த மாரி கேரக்டர்லாம் என்ன ஆவாங்க? அ இப்போ இந்த சொன்னேன்ல, ஓஷோ ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் குடுப்பாரு ப்ரோ. இன்டெலெக்ட்டுக்கும், இன்டெலிஜென்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாரு. ஸோ ஒரு இன்டெலெக்ட்ட வந்து உருவாக்கிற முடியும். புத்திசாலி உருவாக்கிரலாம். ஆமா. இப்போ அவங்க வந்து என்னன்னா, இன்டெலெக்ட் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள வந்து எடுத்து எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, ஓகே. பட் இப்போ இவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து இன்டெலெக்ட்டு இவங்க ம். வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சுருவாங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே. பட் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த பர்சனோட இன்பானா ஒண்ணு இருக்கிறதுல்ல. ஓகே. அத யூஸ் பண்ணி க்ரோ ஆயிருக்கவங்க வந்து இந்த பிரச்சனை இருக்காது. இருக்காது. இப்போ அவன் வந்து இன்டெலெக்ட்டையும், இன்பானையும் இணைச்சிருப்பான். அதாவது ம். இன்டெலிஜென்ஸையும், இன்டெலெக்ட்டையும் இணைச்சிருப்பாங்க. ம். எனக்குள்ள ஒண்ணு தோணுது. அது கூட இது பொருந்துது. அப்படின்றவங்களுக்கு அந்த டிராவல் ஸ்மூத்தா இருக்கும். ஸ்மூத்தா இருக்கும். வெறுமனே இன்டெலெக்ட்ட மட்டும் தூக்கி வச்சுட்டு நம்ம அது கூட நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, முன்னாடியே ஒரு அந்த பாட்ல பெயிண்ட் கதை மாரி தான். ஆ அவரோட மொத்த வாழ்க்கையும் அந்த சாமியார், அந்த குருமார் வந்து விளையாண்டுருப்பாரு. கரெக்ட், கரெக்ட். முன்னாடி ஒரு ஆ பாட்காஸ்ட்ல ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னாரு. ஒருத்தர் வந்து இந்த மாரி ஆன்மீக கருத்துக்கள எல்லாம் படிச்சு, இந்த உலகம் பொய்ன்னு ஒரு புக்கே எழுதிட்டாராம். அப்போ இது நிஜமா நடந்த கதையாம். அந்த ஞானியினுடைய பேர மறந்துட்டேன். அப்போ இந்த புக்க கொண்டு வந்து அந்த ஞானிகிட்ட குடுத்தாங்களாம். இதெல்லாம் 1970, 80ல நடக்கக்கூடிய ஒரு காலம். ஆ முன்னமே இருக்கலாம் அதுக்கு. அந்த இட்லி தோசைய பார்க்கவே முடியாதுன்னு ஒரு காலம் இருக்கும்ல. இந்த வருஷத்துக்கு ஒரு தடவ சாப்பிடலாம்ல. ஸோ அந்த ஆமாமாமாமா. பீரியடுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த இப்ப இவரு வந்து இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்து புக்க வந்து இந்த ஞானிகிட்ட காட்டுறக்கு வராரு. இந்த ஞானி இந்த புக்க இப்டி பொறுமையா திருப்பிட்டு இருக்காரு. ஒரு பேஜா திருப்பிட்டு இருக்காரு. இந்த கொண்டு வந்தவருக்கு ஒரே வெறுப்பு. என்னடா இது இவரு இந்த புக்க எப்படா படிச்சு முடிக்க போறாரு? ஏன்னா, அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழையும் பொழுதே அவர் பார்த்துட்டாரா, அன்னைக்கு ஆசிரமத்தில இட்லி போடுறாங்க அப்படின்னு ம். சொல்லிட்டு. அப்போ இது எல்லாத்தையும் இப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, டக்குனு "சாமி பார்த்தாச்சா? நான் சொன்னது சரிதானே? எல்லாம் பொய் தானே?" கரெக்ட்டுங்க." டக்குனு அவரு மூடிட்டாராம் புக்க அந்த ஞானி. மூடிட்டு, "ஆமாமாங்க. எல்லாமே பொய் தான். இட்லி மட்டும் தான் உண்மை. வாங்க சாப்பிட போலாம்." அப்படின்னாராம். ஸோ இவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வெறும் இதுதான். வெறும் புத்தக அறிவு தான் உனக்கு. அனுபவத்தில எதுவுமே வரல. அத வந்து ரொம்ப வேடிக்கையா அவரு சொல்லிட்டு, "ஆமாமா எல்லாமே பொய் தான். இட்லி மட்டும் தான் உண்மை. வாங்க போலாம்." அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய ஆட்கள வி கேன் ரிகவர் இல்லைங்களா? கண்டிப்பா. ம். என்ன அது விரக்தி வந்துருச்சு. விரக்தி தான். ம். அந்த விரக்திய சரி பண்ணிற முடியும். அது ஒரு மூடு தான். கரெக்ட். அது விரக்தின்றது ஒரு டெம்பரரி மூடு. ம். ம். ஸோ இப்ப இந்த மாரி 12 கேரக்டர்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம். குணாதிசயங்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெறும் குணாதிசயங்கள்னால மட்டும் நிர்ணயிக்கப்படுறதில்ல. ஆமா. ம். அந்த குணாதிசயங்கள் வந்து அவனுக்கு எண்ணங்கள் வெளிப்படுவது அப்படிங்கிறது உணர்வுகளோடு கூடிய நிலையில தான் வெளிப்படும். உணர்வுகள் தான் வெளிய ஆமா. நம்மள ம். எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது அதுதான் இல்லையா? ஆமா. உணர்வுகள் அப்படிங்கிறது. இப்ப இந்த உணர்வுகளோட கூடும்பொழுது, இப்ப ம். நான் வந்து ஒரு புடிவாதம் முடிச்சவன். இந்த புடிவாத குணம் அப்படிங்கிறது என்ன மாரி உணர்வோட கூடுனா என்ன மாரி இதாகும்? ம். அந்த மாரி ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ம். ஸோ இப்போ எப்படின்னா, அந்த பெர்சன வந்து நம்ம அ ஒரு கன்சல்ட் பண்றோம், இன்டர்வியூ பண்றோம்னா, ரூட் காஸ் ஆஃப் டிசீஸ் கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம வேல. இப்போ மெனி அ இப்போ வந்து அக்யூட் டிசீஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே வந்து அக்யூட் டிசீஸ்னா? அக்யூட், கிரானிக்னு 2 இருக்கு. ஓகே, அக்யூட்னா இப்போ தற்செயலா வந்தது. ஓகே. கிரானிக் வந்து ரொம்ப நீண்ட நாளா நீண்ட இருக்கு. நாள். ஓகே. ஸோ இதில வந்து நம்ம பார்க்கும்போது, இப்போ வந்து ஃபிசிக்கலா ஒண்ணு வந்துருச்சு. ம், அது மைண்டுக்கு போகும்போது ம், அக்யூட்டா தான் இருக்கும். ம், இப்ப காய்ச்சல் வருது. ம், திடீர்னு ஏதோ ஒரு வெதர் மாற்றத்தினால ஒரு காய்ச்சல் வருது, ம், சளி பிடிக்குது. இது எல்லாமே அக்யூட் கண்டிஷன்ஸ். ம். கிரானிக்ன்றபோது ஒரு டிசீஸ் வந்து 6 மாசமா இருக்கு, 1 வருஷமா இருக்கு. இது எல்லாமே மைண்ட் டூ பிசிக்கலும் அண்ட் கேரக்டர் எரரா இருக்கும். ஓகே. அதாவது இதுவும் வரும். பிசிக்கல் பாடி டூ மைண்டும் வரும். இது வந்து எப்படின்னா,
எப்படி சொல்றேன்? கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நான் சொல்றேன். ரூட் வந்து இப்போ ஒரு பர்சன் வராங்க. ஒரு கேன்சர்ன்னு வச்சுப்போம். ஓகே. அவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷமா இருக்கு கேன்சர். அ என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறோம். இந்த மாரி என்ன ஆச்சு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேட்குறோம். சொல்றாங்க இந்த மாரி 5 வருஷமா கேன்சர் இருக்குன்னு ஃபிசிக்கல் படுக்கா சொல்றாங்க. சரிம்மா, ஓகே. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உங்க லைஃப்ல மனச பாதிக்கிற மாரி ஏதாவது விஷயங்கள் நடந்துச்சான்னு கேட்கும்போது, ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லாட்டி அவங்களுக்குள்ள இருக்க அந்த அன்ரிசால்வ்டு வூண்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க. ஸ்டில் அந்த வூண்ட கேரி பண்றாங்கன்னு பார்க்கணும். ஓகே. அந்த வூண்ட கேரி பண்ணாங்கன்னா, இது மைண்ட் டூ பிசிக்கல் வந்த ப்ராப்ளம். ம். பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த புக்ல முத அந்த அந்த நூல ஆரம்பிக்கும் பொழுதே, அந்த பொண்ணு பெயர் மறந்துட்டேன். அவங்க கணவர் தற்கொலை பண்ணி இறந்திருப்பார். ம். இவ்வளோதாங்க. ம். போலீஸ்காரங்க வருவாங்க. அத பார்த்தோனே அந்த அம்மா வந்து அந்த டக்குன்னு அந்த ஒரு விரைப்பா இருந்தது. அவ்வளோதான். இதாங்க நடந்த ஒரு நிகழ்வு. அடுத்த ஒரு 2 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க உடம்புல இல்லாத சீக்கே இருக்காது. ம். கேன்சர் முதல் கொண்டு வந்திருக்கும். ம். ம். அதுல இது ஏன்னா, அவர் என்ன எதனால அது வந்ததுன்னு சொல்லுவார்ன்னா, அந்த ஷாக்கு நடந்தது இல்லையா? ம். கணவர் தற்கொலை பண்ணி இறந்துட்டார்ன்னு அந்த நிகழ்வு, உடம்புல ஒரு வகையான அந்த அட்ரினலின் புஷ் அப்படி குடுத்துருக்கும். விறு 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 விறுன்னு ஆயிருக்கும். அவங்க திரும்ப, 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 திரும்ப அத நெனச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது, அந்த அட்ரினலின் புஷ் வந்து உடம்பு குடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அட்ரினலின் புஷ்ஷுக்கு வந்து அவங்க ஒரு மாரி போதை மாதிரி அடிக்ட் ஆயிருப்பாங்க. ம். அப்ப என்ன ஆகும்னா, அவங்கள அறியாமயே அந்த உணர்வு வரலேன்னாலும் வலுக்கட்டாயப்படுத்தி அவங்க வர வைப்பாங்க. ம். ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பு டயர்ட் ஆயிடும். போடா என்னால முடியாதுடா அப்படின்னு. அப்ப அது நோயா அப்படியே மாற ஆரம்பிக்கும். இதுதான் அந்த இடத்துல ஒரு ஓவர் வியூ குடுத்தது. ஸோ இப்ப கண்டிப்பா. நீங்க சொன்னது அதுதான் இல்லையா? கண்டிப்பா. இப்போ இந்த டெத் ஆஃப் லவ்டு ஒன்ஸ் ஓகே. கணவர் வந்து ஒரு மனைவிக்கு முக்கியம். ம். பார்க்குறாங்க இந்த மாரி இறந்துட்டான்னு செய்தி கேட்குறாங்க, இல்ல பார்த்துட்டாங்க அப்படின்னா, இது கணவர் மனைவி மட்டும் இல்ல. நமக்கு வேண்டப்பட்டவங்க இறந்துட்டாங்க, ஒரு எந்த ஷாக் ஆகுது. கண்டிப்பா அதனால உடம்புல வந்து பாதிப்பு ஏற்படும். இப்ப நான் கூட போன மாசம் நான் வந்தப்ப சொன்னேன். சௌரிபாத்துல ஒரு கேம்ப் நடத்தணும். ம். அதுல வந்ததுல பாதி பேருக்கு மேல இந்த ப்ராப்ளம் டெத் ஆஃப் லவ்டு ஒன்ஸ்ல ஷாக். ஓகே. இந்த ஷாக்னால பாதிக்கப்பட்டு நரம்பு சம்மந்தமாவோ, டைஜஷன் ப்ராப்ளமாவோ, ம். தலைவலி, மூட்டு வலி இப்படி ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கலா மாறியிருக்கு. இப்ப அவங்கலாம் போய் ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. ம். மூட்டு வலி, ஆஸ்துமா பிரச்சனை இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ரூட் வந்து இங்க தான். ஓகே. அத ஸ்டில் கேரி அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அதுக்கான மெடிசின்ஸ் குடுத்து அந்த அதாவது வூண்ட ஹீல் பண்ணும்போது, கம்ப்ளீட்டா அந்த நீ பெயினோ இல்ல என்ன பிசிக்கல் ப்ராப்ளமோ அது ரெக்கவர் ஆயிரும். நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் சாம் இதுக்கு ஏத்த மாதிரி. இப்போ ஒருத்தங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு முடியாத ஒரு வலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடுப்பு வலின்னு வச்சுக்குவோமே ஃபார் ம், எக்ஸாம்பிள். ம், இப்போ இந்த சூழல் இருக்கும்பொழுது இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ஆனா அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க. எவ்ரிதிங் ஹஸ் பீன் க்யூர்ட் ஓகே. பட் இவங்க வேண்டப்பட்ட ஒருத்தவங்க வந்து காலமாயிடுறாங்க. ஆனா அந்த நிகழ்விலிருந்து அவங்கனால மீண்டு வெளிய வர முடியல. ம். இப்ப இந்த பழைய பிரச்சனைங்கிறது இவங்களுக்கு திருப்பியும் பல மடங்கு பெருசான மாதிரி திரும்பியும் வரும் அப்படிங்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டா? அது வந்து அவங்களுக்கு ஹீல் ஆகாத வரையும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ம். இப்ப இப்ப எப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த மொமெண்ட்ட நீங்க பேசினா அழுக ஆரம்பிச்சுருவாங்க. கரெக்ட். அவங்கனால அத தாங்கிக்கவே முடியாது. சிம்பிளான ஒரு நான் கண்டுபிடிக்கிற விஷயம். ம். நெறைய பேசுவாங்க. பட் அந்த மொமெண்ட்ல அந்த அழுக பாயிண்ட்ட வரும். டச் பண்ணா அவங்கனால உடைஞ்சிருவாங்க அப்படியே. அப்ப என்னன்னா ஸ்டில் அன்ஹீல்டா தான் இருக்கு. கரெக்ட், கரெக்ட். இப்போ நம்ம வந்து ஒரு மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதனால ஒரு பிசிக்கல் ப்ராப்ளத்த நீங்க சொன்னீங்க. அடுத்து வந்து பிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அதனால மைண்ட் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு ம், பார்க்குறோம். ம். இது வந்து நெறைய கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் வரும். ஒண்ணு முக்கியமா வருது பயம். நோய் ம். உடம்புல வந்தா பயப்படுறது ஒரு கரெக்ட். முக்கியமான இதா இருக்கும். அடுத்து கவலை. ம். வேலை எனக்கு செய்ய ஏன் முடியல. இப்படி வந்தது? இல்லையா? எனக்கு ஏன் இப்படி வந்தது? நான் என்ன பண்ணேன்? எனக்கு நான் ஏன் என்ன பண்ணேன்? எனக்கு புலம்புற இடத்துக்கு போயிரும். புலம்புற தன்மை. அடுத்ததா வந்து நம்பிக்கை இல்லாம போயிரும். கரெக்ட், ரொம்ப நாள் நோய் இருந்துச்சுன்னா, அது குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். கரெக்ட், கரெக்ட், நம்பிக்கையே இல்ல. கரெக்ட். ஆனா அப்படி கிடையாது. ம், பாடி வந்து ஹீல் ஆகும். ம், ஒவ்வொரு சொல்லையும் திரும்பி ரீப்ரொடியூஸ் பண்ணும். ம். அந்த நம்பிக்கை நமக்கு உடம்புல இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்து நம்ம ஊக்கமா செயல்பட முடியும். ஓகே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் சூசைட் கூட போயிருவாங்க. ம். அவ்வளோதான் ஆமாமா. லைஃப் முடிஞ்சுச்சு. இது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கல்லூரி, கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கல்லூரியில வேலை செஞ்ச ஒரு உதவி பேராசிரியர், அசிஸ்டன்ட் புரொஃபசர். உடம்ப குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு அது நடக்கல, உடம்பு குறைக்க முடிய மாட்டேங்குது. ஒரு பெண்மணி தற்கொலை பண்ணிட்டாங்க. ம். இதுதான் அவங்க வீட்ல யாருமே அவங்கள எதுவும் சொல்ல அவங்க இத்தனைக்கும் அந்த கிண்டல் பண்ண மாட்டாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க.
அவங்களுக்கே போட்டுக்கிட்ட ஒரு இது. நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், என்னால முடியல. அவங்க ஒரு கட்டத்தில வந்து உயிர மாச்சுக்கிட்டாங்க. ம். அந்த அளவுக்கு ஒரு இப்ப நீங்க சொன்ன மாரி நீங்க தற்கொலைன்னு சொன்னீங்க இல்லையா? கண்டிப்பா. அந்த இதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ இந்த கேரக்டர் எடுத்தோம்னா அப்சஷன் அபௌட் பாடி. ம். இப்போ அவங்க வந்து இது ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க எப்போ உங்க உடம்பு ஏறுது, ம். எப்போ இறங்குதுன்னு நல்லா பார்த்தோன்னா ப்ரோ, ம். நீங்க எப்போலாம் ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்களோ, நீங்க ஓகே. போய் ஒர்க் அவுட் வந்து நம்ம பண்றது ஓகே. ஒர்க் அவுட் பண்ணி மசில் பில்ட் பண்றது. அந்த மசில் பில்டிங்கே சொல்றேன். நீங்க ஹேப்பியா இருக்கீங்க. ஒரு செம்ம ஹேப்பியான ஒரு என்விரான்மென்ட்ல இருக்கீங்கன்னா, சூப்பரா குரோத் ஆகும். கரெக்ட். இதுவே ஒரு மாரி ஒரு கேட்டிக்கான ஒரு டைம்ல இருக்கோம் அப்டின்னா, அந்த மசில் குரோத் நடக்கிறதே கம்மியாகும். நீங்க டெஸ்ட் பண்ணி வேணா பாருங்க. ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்க. சாப்பிடுங்க, இன்டேக்லாம் எடுப்பீங்க. மசில் குரோத் அந்த அளவு இருக்காது. அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் வந்து இந்த மிஸ்டர் ஒலிம்பியா போட்டிக்கு போம்பொழுது, அவங்க அப்பா இறந்துட்டாரு. ம். அந்த அவர் வந்து அர்னால்டு வந்து எங்க இருக்காருன்னா, அமெரிக்கால இருக்காரு. இவர் வந்து ஆஸ்ட்ரியன். ம். அந்த சாவுக்கு போகவே இல்ல. ஓ! ஏன்னா, அடுத்த 3 நாள்ல வந்து காம்படிஷன். 3 நாள்ல. 1 வாரத்துல என்னமோ காம்படிஷன். அவர் என்ன ம். சொல்றாருன்னா, "அங்க போக, வர எனக்கு வந்து டைம் ஆயிரும். என்னோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமா அந்த இடத்துல பாதிக்கப்படும். என்னுடைய டயட் பாதிக்கப்படும். என்னோட எமோஷன்ஸ் பாதிக்கப்படும். என்னுடைய உடம்பு வந்து பல வகையில கீழ வந்துரும். சின்ன இன்ச்சஸ்ல கூட என்னுடைய இது இதாயிரும். எங்க அப்பா உயிரோட இருந்தாருன்னா, நான் இந்த காம்படிஷன் போணும், வின் பண்ணணும்னு தான் விருப்பப்படுவார். ஸோ, என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் நான் அதில தான் போட போறேன்னு" சொல்லி அந்த காம்படிஷனுக்கு அவருக்கு அவங்க அப்பா இறந்ததவே மறந்துட்டாராம் கம்ப்ளீட்டா. நான் ம். அப்படிதான் இருக்கணும்னு ஹி ஃபோர்ஸ்ட் ஹிம்செல்ஃப் இன்டூ தட் சார்ட் ஆஃப் எமோஷன். அவர் வந்து போட்டி போட்டு அதில ஜெயிச்சுட்டு, தென் அங்க போயி அவரோட எல்லா எமோஷன்ஸையும் கொட்டி தள்ளிட்டாராம். அத சொல்லும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, "நான் எங்க உடம்பெல்லாம் ஏத்தியிருந்தேன். நான் அங்க போயிட்டு எங்க அப்பா அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா இறந்தாருன்னு நான் அழுகவே ஆரம்பிச்சேன். என் உடம்புல நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க யாருக்குமே வந்து தெரியாது. அந்த மசில் பூரா போயிடுச்சு அப்படியே எனக்கு." ம். அதுக்கப்புறம் நான் அதிலிருந்து ரிக்கவர் ஆயி அத பில்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப காலம் எடுத்ததுங்கிற ஒரு பேட்டியில ஒரு ஒரு தடவ ஓகே, சொல்லியிருந்தாரு. ஓகே. ஸோ நீங்க சொல்றது சரிதான். கண்டிப்பா. அந்த ஒரு ஒரு மகிழ்ச்சி மட்டும் தான் என்னைக்குமே நம்மளுடைய உடல வந்து ஊக்கமா வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த கீழ்நிலை உணர்வுகளுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் நம்மளுடைய உடல்ல நடக்கிறதே கிடையாது. நடக்கறதில்ல. இன்னொன்னு இப்போ அந்த பொண்ணோட கேரக்டர் எடுக்கும்போது, ஒபிசிட்டி இருக்கு. ம். ஒபீஸ் எப்போ உருவாகும்னா, ம். அங்க போய் ஒரு பென்டப் எமோஷன் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அண்டராம், ம். அன்றத்தை, ம். பெல்லி, ம். அ செஸ்ட் ஏரியா, ம். பேக்கு ம். இங்கெல்லாம் வந்து எப்போ இந்த சின் ஓகே. இங்கெல்லாம் வந்து அந்த அன்ரிசால்வ்டான ஒரு பென்டப் எமோஷன் இருக்குங்க இல்லைங்களா? ம். இதுதான் வந்து அங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குரோத் ஆஃப் ஃபேட்டோ, மசிலோ உருவாகுறதுக்கு காரணம். இது ஏன் சொல்றேன்னா, இப்போ பிராணிக் ஹீலிங்ல வந்து ஒரு ஒரு ஃபேஸ் லிஃப்ட்ன்னு ஒரு ப்ரோகிராம் இருக்கு. ஸோ அதில தான் எங்களுக்கே அது புரிஞ்சுது. ம். பிஃபோர் அதாவது ஹீலிங் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். அங்க இருக்க அந்த எமோஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 2 கை எடுத்துக்கிறோங்க. ம். எக்ஸாம்பிளா ஏபின்னு வச்சுக்கலாம். ஒரு கையில மட்டும் அந்த சைக்கோதெரபி செஷன் குடுத்துட்டு, டேப் போட்டு அளந்து பார்த்தா 1 இன்ச் குறைஞ்சிருக்கு. ஓ! அப்போ என்னன்னா, அங்க இருக்க அந்த எமோஷன்ஸ் மட்டும் தான் சரியா இருக்கு. மசில் மசில் என்ன ஆயிருக்குன்னா குறையல. ஸ்டிஃப்பா இருக்கு. ஓகே. அந்த லூஸா இருந்த மசில் வந்து ஸ்டிஃப்பா இருக்கு. ம். அதுதானே ஹெல்தியா இருக்க பாடிக்கு கரெக்ட், தேவை. கரெக்ட், கரெக்ட். ஸோ இங்க தான் ஒரு புரிதல் வந்தது என்னன்னா, ஒபிசிட்டியா இருக்கு அப்டின்னா, அதுக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் சைக்காலஜிக்கல் இருக்கு. ப்ராப்ளம் தான் இருக்கு. ம். இது வந்து சும்மா அவங்க சாப்பிடுறாங்க. ம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, குண்டா இருக்கவங்க அதிகமாவும் சாப்பிட மாட்டாங்க. மாட்டாங்க, மாட்டாங்க. ஏதோ 2 இட்லி, 3 இட்லி சாப்பிட்டா, ஆனா வயிறு பாடி இப்டி இருக்கும். கரெக்ட். ஸோ அவங்க வந்து ஒரு அன்ரிசால்வ்ட் எமோஷன் அவங்களுடைய மனசுல இருந்துட்டே இருக்கு. கண்டிப்பா பெட்டப் சின்ன எமோஷன் வயசுலேருந்து ஸ்டோர் ஏதாவது பண்ணி பழக்கம் ஆட்களா இருந்திருப்பாங்க. புரியல. அதாவது எமோஷன உள்ள பேக்கேஜ் மாரி வச்சு ஸ்டோர் பண்ணி. இந்த அழுகாச்ச கட்டுப்படுத்தி இந்த தொண்டை அவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டானது. ஆமாமா. ஏன்னா இந்த இடத்துல அழுத்தத்த போட்டுட்டே இருப்பாங்க. இப்படியே இருக்கிறதுனால. இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது இல்லையா? ஆமா. டைஜெஷன் ப்ராப்ளம் வரும். கண்டிப்பா. இந்த ம். எமோஷனல் சில பேர் வந்து மறந்துட்டு வெளிய வந்துருவாங்க. ம். வர முடியாது சில பேரால. ம். எமோஷன் அப்படியே அசை போட்டு உள்ள வச்சுட்டே இருக்கவங்களுக்கு இந்த ஒபிஸ் ப்ராப்ளம் ம். ஸ்டோர் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். இப்படி நான் ஒரு ஒரு கேள்விய கேட்க ஆரம்பிச்சேன்னா, நான் ஒரு ஒரு நோய் ஏன் வருதுன்னு கேட்க ஆரம்பிச்சுரும். அது அர்த்தம் இல்லாம போயிரும் பாட்காஸ்ட்டுக்கு. ஆமா. ஆ ஸோ முக்கியமா என்னன்னா, அந்த எமோஷன்ஸ் வந்து இன்னைக்கு அ எதனால என்னதான் பண்றது சாம்? இதுக்கு நம்ம மருந்து சாப்பிட்டேவும் இருக்க முடியாது. ஆமா. இப்போ கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இப்போ ரீசென்ட்டா இன்னைக்கு இப்போ கேம்ப் முடிச்சுட்டு வந்தோம் சௌரி படத்துல. அப்போ ஒருத்தர் கேட்டாரு. ஃபேமிலி ப்ராப்ளம். ம். சரிங்க. இதனால என்ன? என்ன பார்த்துக்க ஆள் இல்லங்க. ம்.
என்ன பார்த்துக்க ஆள் இல்ல. அந்த சிக்கரி கைண்ட் ஆஃப் கேரக்டர். என்ன பார்த்துக்க ஆள் இல்ல. நான் வளர்த்தேன். இப்ப என்ன பார்த்துக்க ஆள் இல்ல அப்படின்ற மாரி. மருந்தெல்லாம் குடுத்தாச்சுங்க. அவரு கேட்குறாரு, "இப்ப மருந்து குடுத்துட்டீங்க. ம். நாளைக்கு பிரச்சனை வருமே என்ன பண்றது?" கரெக்ட்டான்னு கேட்குறாரு. கரெக்ட்டு தான். என்ன சொல்ல? நாளைக்கு பிரச்சனை என்னன்னு நமக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. ம். ஏற்கனவே பிரச்சனையினால ஒரு மனசு பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அத சரி பண்ணலாம். நாளைக்கு வரப்போற பிரச்சனைய எப்படி சரி பண்ணணும்னா, அது நம்ம லைஃப் லெசன்ஸ் தான். ம். இனிமே நம்ப அதாவது ஸ்டாய்க் போட்டிருக்கலாம் ப்ரோ. என்ன நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதான் மாத்த முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியாத எந்த ப்ராப்ளத்தையும் நம்மளால மாத்த முடியாது. அவரு போய் அவர் பசங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவரோட மைண்ட தான். ம். அவரு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயி சரி போனா போட்டும். நம்ம வாழ்க்கைய பார்ப்போம்னு இப்படி வந்தா அந்த லைஃப் லெசன லேர்ன் பண்ணும்போது தான் அவரு கியூர் ஆக ஆரம்பிப்பாரு. இந்த ஒரு லெசன தான் வந்து பேக் வந்து சொல்லிட்டே ம். இருக்காரு. லைஃப் ம். லெசன் லேர்ன் பண்ணுங்க. எந்த டிசீஸ் வரதுக்கு ரூட் காஸ் வந்து எமோஷனலா ப்ராப்ளமா இருக்கும். அதுக்கு நீங்க சொல்யூஷன் தேவைன்னா லைஃப் லெசன்க்குள்ள போய் ஆகணும். ம். ம். எது பண்ணாலும் கடைசியில அந்த ஒரு மன ஆத்ம அமைதிக்கு விசாரணை. ஆத்ம ம். விசாரணை தான். அவன் மனதனுடைய அமைதிக்கு வரணும். ஒப்புக்கொள்ளணும். நான் இருக்கக்கூடிய சூழல இல்லையா? ம். அது இப்ப டெத்தெல்லாம் வந்து ஒப்புக்கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ம். சில அன்ரிசால்வ்டு எமோஷன்ஸ ஒப்புக்கொள்றது கஷ்டமா இருக்கும். அப்போ அங்க தான் ஹீலிங் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ம். ம். நீங்க பிராணிக் ஹீலிங் போயிட்டு வந்திருப்பீங்க. ம். ஆஃப்டர் சைக்கோதெரபி இந்த 2 டேக்கு அப்புறம் எப்படி இருந்தது? எனக்கு அது ஒரு வாரம் வந்து நான் அப்படியே ஒரு சுகமா இருந்தேன். அந்த என்னை சுத்தி எது நடந்தாலும் எனக்கு கோவமே வராது. ஆ அப்படியே சூப்பரா அது இருக்கும். அப்போ ஹீல்டா இருக்கீங்க நீங்க. கரெக்ட். அந்த இதுதான் நமக்கு தேவை. ம். கரெக்ட் தான். இப்போ இந்த தியானம் எல்லாம் பண்ணும்பொழுது, மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது, நம்ம ஒரு மாதிரி அமைதியான ஒரு சூழல்ல இருப்போம். நம்ம உடம்பே வந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ அது எல்லாமே நம்மளுடைய அந்த எமோஷன்ஸ் வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு பக்குவத்த குடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அதன் உண்டான இது இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. அதே வேலைய இப்போ இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது செய்யுது. ஆமா. ஆ. இது வந்து இப்போ எப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது தேவை. ஓகே. பாதிக்கப்படாம நார்மலா இருக்கவங்க மெடிடேஷன் இஸ் எனஃப். ம். இப்போ காமனான எமோஷன்ஸ் பத்தி பேசுவோமா? ஓகே, நமக்கு வந்து இந்த பயம் இருக்கு, ஆ பொறாமை இருக்கு. இந்த மாரி காமனான எமோஷன்ஸ் ஓகே. இல்லையா? ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு நம்ம பிஹெச்டி பண்ற அளவுக்கு போ வேண்டாம். சராசரி மனித வாழ்வுல நமக்கு இயற்கையா அன்றாடம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான எமோஷன்ஸ். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே ப்ரோ. இப்போ காமனான ஒரு எமோஷன் வந்து ஃபியர் அப்படின்றத பார்த்தோம். ஃபியர்னா நமக்கு வந்து ஒரு பயம் பொதுவான தெரிஞ்சிருக்குங்களா? ஆனா பயத்தையே வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும் இதுல. ம். என்ன மாரி பயம்னா, சிலருக்கு பயத்த வந்து விவரிக்க முடியும். ம். எனக்கு வந்து பைக் ஓட்ட பயமா இருக்கு. ம். எனக்கு வந்து லைஃப் நெனச்சு ஒரு பயமா இருக்கு. ஏதோ ஒரு இருட்ட நெனச்சு பயமா இருக்கு. இப்படி விவரிக்க முடியும் அவங்களோட பயத்த. இது ம். ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி. நோய நெனச்சு பயமா இருக்கு. விவரிச்சுட்டாங்கன்னா, அவங்க நேரடியா அதுக்கு சொல்யூஷன் சொல்யூஷன் தரலாம். குடுத்துட முடியும். இது கைண்ட் ஆஃப் விவரிக்க முடியாத பயம். ம். அவங்களால வந்து திடீர்னு ஒரு பதட்டம் வருதுங்க. ஆங்சைட்டி அட்டாக் மாரி வருது. எதனாலன்னு தெரியல. ம். சரிங்களா? இது ஒரு கைண்ட் ஆஃப் பயம். ம். நார்மலா இருப்பாங்க. அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதோ ஆயிருமோ? ஓகே. அதுக்கு எந்த ரீசனும் இருக்காது. இருக்காது. ஏதோ ஆயிருமோன்ற பயம். இவங்களா ஒரு கற்பனையின் பேர்ல. இந்த மாரி ஒரு ஆக்சுவலாவே இருக்கும். ஓகே. பயம் இருக்கும். ஓகே. இந்த மாரி பயம்லாம் இருக்கும். அடுத்ததா வந்து இப்போ அடிபடுது. போயிட்டுருக்கோம் பைக்ல தட்டி விட்டு போயிட்டான். விழுந்துட்டோம். சடனா நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? ம். சடன் ஃபியர். ம். ம். அந்த மாரி ஃபியர்ல வந்து இருக்கவங்களுக்கு மருந்து இருக்கு. திரும்ப திரும்ப அதைவே நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? திகில் அடைஞ்சிருவாங்க. ஆ. ஃப்ரைட்டன்ட் ஆயிருது. ஒரு கரெக்ட். மாரி வெளுத்து போயிடுது. ம். அந்த ம். மாரி பயம். ம். அடுத்ததா குழந்தைகள் நம்ம வீட்ல இருக்கவங்க வெளிய போறாங்க. இல்ல ஏதோ ம். ஒரு ஒர்க்குக்கு போறாங்கன்னா, அவங்கள நெனச்சு பயம், கவலை கொள்றது. கரெக்ட். பொதுவா அந்த கல்யாணம் ஆயி வெளிய போறாங்க. ம். வீட்ல குழந்தைகள். ம். அப்பன்னா அவங்க வீட்ல ம். அந்த பொண்ணுக்கு கல்யாண ஜுரம் வருதுன்னுவாங்க. ம். ஆ. கரெக்ட். கரெக்ட். ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா, அம்மா நெனச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கும். கவலைப்பட்டுரும். இல்லாட்டி வீட்ட விட்டு பிரியிறோமேன்னு இருக்கும். இவங்களும் அந்த பொண்ணு பிரியுதே அப்படின்ற மாரி ஒரு கவலைப்பட்டுட்டு ம். இருப்பாங்க. ம். இது ரீசென்ட்டா எங்க வீட்ல நடந்தது. அதனால சொன்னேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த கவலை கொள்றது எப்படின்னா, கண்ணும் கல்யாணமே ஆக மாட்டுது. இப்போ ரீசென்ட்டா நடக்கிற பிரச்சனைக்கு பண்ணுங்க. ஓகே.
அந்த மாரி அ, பேரண்ட்ஸ் வந்து இன்னும் பசங்க கல்யாணம் ஆக மாட்டேங்குது அ. அப்படின்ற மாரி இருக்கிறது. இவங்க இந்த மாரி கவலை கொண்டுட்டு இருக்காங்கன்னு பசங்களுக்கும் அந்த கவலை இருக்கும். ஆமா, ஆமா. ஸோ போத் இந்த மாரி ம், ஒரு லவ்டு ஒன்ஸ நெனச்சு கவலைப்படுறது ம். பயமே வந்து ஒரு கவலையா மாறிருது இல்லையா? மாறிடுது. ம். ஆ, பயங்கிற ஒரு உணர்வு, ஆ. அதுக்கு சப்ஸ்டிட்யூட் கவலைங்கிற இன்னொரு உணர்வு. பரவால்ல. ஆக மொத்தம் எந்த மனுஷனும் வந்து நிம்மதியா ஒரு ஆரோக்கியமான ஒரு மனோநிலையிலயும் இல்ல, உடல் நிலையிலயும் இல்ல. எதையாவது ஒண்ண தூக்கி பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம்ல. இது எதுக்குன்னா, இப்ப எதுக்கு இதெல்லாம் சொன்னதுன்னா, இதெல்லாம் தான் ரூட் காஸ் அப்படின்னு அவங்க ம், தெரியாம வேற ஏதோ ஒரு மூட்டு வலிக்கு இப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ம், அவங்க மனசுல இது அரிச்சுக்கிட்டே இருக்கும். ம். எனக்கு நல்லா தெரியுதுங்க மனசு பிரச்சனை தான். ஆனா வேற வழி இல்லாம அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது தெரியாது. ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரியாதனால நான் உங்கள்ட்ட இந்த பாட்காஸ்ட் புரியுது, வந்து புரியுது, கேட்டேன். புரியுது. இந்த ம், எமோஷன சொல்லணும். ம். இதனால தான் டிசீஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால. புரியுது, புரியுது, புரியுது. இப்போ இந்த சொன்னேன் இல்லைங்களா? அதாவது எதனால பயம் வருதுன்னே தெரியாம ஒரு கேரக்டர். கரெக்ட், கரெக்ட். இந்த தெனாலி படத்துல கமலஹாசன் மாதிரி. இவங்க எக்ஸ்ப்ளைனும் வெளிய போய் சொல்லவும் முடியாது இத. ஓகே. சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடான்னு சுத்தி இருக்கவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. ஆமா, ஆமா. ஆனா இவன் பயந்துகிட்டே இருப்பான். கரெக்ட். இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கட்டிலுக்கு அடியில குழந்தையா இருக்கும்போது, கட்டிலுக்கு அடியில பார்க்கறக்கு பயமா இருக்கும். ஆ, ஒண்ணும் இருக்காது. ஆனா, என்னமோ இருக்குமோங்கிற ஒரு பயத்துல நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ம், ஏன் குழந்தைகள போய் இன்னைக்கு பெரியவங்களானாலும் கூட, அவன் அவன் வீட்டுக்குள்ளேயே வந்து இருட்டா இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு பயமா தான் இருக்கும் நெறைய ம், பேத்துக்கு. ம், ம். இல்லைங்களா? ஸோ, இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்கும், இப்போ இந்த மாதிரி இது அல்பத்தனமா இருக்கும். லைட் போட்டா அது சரியா போயிரும்யான்னு. ஆனா, இது போல இருக்கக்கூடிய உணர்வுகள், இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட பாதிப்புல கொண்டு வந்து நிறுத்தும்ல? கண்டிப்பா. ம். இப்ப எங்க வீட்டு பக்கத்துல என் ஃப்ரெண்டோட அம்மா, அவங்க வீட்டு பக்கத்துல கல்லறை இருக்கும். கலரா இருக்கும். ஓகே. அவங்க வந்து இடுப்பு வலிக்கு வந்தாங்க. ம். சரிங்களா? இடுப்பு வலி, அப்புறம் ஷோல்டர் பெயின்ட்டு வந்தாங்க. என்னன்னு கேட்கும்போது, "எத்தன நாளா இருக்கு? என்ன இருக்கு? சரி உங்களுக்கு வேற ஏதாவது கவலைகள், பயம் இருக்கா?" "பக்கத்துல கல்லறை இருக்குப்பா. ம். அது கனவுல வந்துகிட்டே இருக்கு." ஓகே. அவங்க இப்ப இந்த மோளம் அடிச்சுட்டு அப்படியே போறாங்கல்ல, அது கனவுல வந்துட்டே இருக்கு. சரி அதனால உங்களுக்கு என்ன? ஏதாவது பேய் இது வந்துருச்சுன்னா? ம். இப்ப வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க உங்க ஃபியர. பட் யார்ட்டயும் இதுவரையும் சொல்லல. ஓகே. இதான் பிரச்சனைன்னு. தனியா கேட்கும்போது சொல்றாங்க. இப்ப இதுதான் வந்து உங்களுக்கு டிசீஸா வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. ம். பட் ஆனா இதுதான் பிரச்சனைன்னா அவங்களுக்கும் கூட தெரியாது. தெரியாது. கரெக்ட். ஏன் ஏன் சொல்றேன்னா, இந்த முட்டி வலி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. நைட் ஆனா அந்த பயத்த ஃபேஸ் பண்றது தான் அவங்களுக்கு பிரச்சனை. ம். இப்ப இது இப்படி நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக கேட்கிறேன். இப்ப இந்த பயம் இருக்கும் ராத்திரியில. இப்ப இந்த ராத்திரியில பயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாம இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அந்த கால், கை வந்து அந்த வேலை செய்யாம போகும்பொழுது, இது ஒண்ணும் பெருசா இல்லாம இருக்கலாமா இருக்கும். ஆனா, இதுவே பல நாட்கள் தொடர்ந்து நடக்கும்பொழுது, அந்தந்த இடங்கள்ல அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆச்சுன்னா, அது நோய்களா மாறிடும். மாறிடும். சரியா? அவங்களுக்கு இருந்து இன்னொரு ப்ராப்ளம் சொல்றேன். நைட்ல ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன். ஓகே, அப்புறம் இன்வாலன்டரியாவும் போயிரும். ஓகே. இந்த பயத்துக்கான ரெமெடி குடுத்ததுக்கப்புறம் அது 2மே ஸ்டாப் ஆச்சு. ம். ஏன்னா, அவங்களுக்கு நார்மல் யூரினேஷன் வர்றதுக்கு எந்திரிச்சு போகாம இருக்கிறது, உடம்பு வந்து வேற வழி இல்ல போக்கணுங்கிறதுக்காக இன்வாலன்டரியா போகுது. ஓ மை காட்! ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் உடம்ப எவ்வளோ தூரம் பாதிச்சிருதுல்ல? ஆமா, நீங்க ஒரு தடவ ஒருத்தங்களுடைய அல்சர் கேஸ்க்கு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அந்த அல்சருக்கும் அவங்களுடைய இது சம்மந்தமே இல்ல. அத ஒரு தடவ ஒரு ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன். அல்சர் இல்ல. அது வந்து இது குடல்வால் இறக்கம். ஓகே. அந்த மாரி ஒரு ஹெர்னியா. ஹெர்னியா ப்ராப்ளம். ஓகே. ஆமா. அவங்களுக்கு ஆக்சுவலா கேஸ் ஹிஸ்டரி ஞாபகம் இல்ல. பட் என்ன மாரி இருந்துச்சுன்னா, ஒரு 7 இயர்ஸா அந்த ப்ராப்ளத்தில இருந்தாங்க. ஓகே. சரிங்களா? ஸோ ஹெர்னியா ப்ராப்ளம் ரூட் என்னன்னா சப்ரஷன். ம். இப்ப நீங்க அந்த கேஸ் நம்ம நார்மல் அது பாட்காஸ்ட்ல கூட பேசல. நீங்க நார்மலா அந்த பேசும்போது சொன்னீங்க. ஆ அந்த எமோஷனுக்கு உண்டான மருந்து தான் நீங்க தந்ததாகவும், அந்த ஹெர்னியா ஹெர்னியா இது குறைஞ்சது. முழுமையா குணமாயிடுச்சு அப்படிங்கிற மாரி ம். சொல்லியிருந்தீங்க. ஓகே. அந்த கேஸ் என்னன்னா, அவங்க பையன் வந்து வீட்ல இருந்தாப்ல. ஓகே, அவங்க பையனுக்கு அப்ப ப்ராப்பரான ஒர்க் இல்ல. ஓகே. சரிங்களா? பையன நினைச்சு கவலைப்பட்டு இவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. வந்துருச்சு. ஆ. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, ஏற்கனவே இந்த பையன் லவ்டு ம், ஒன்ஸ ம், வச்சு ம். கவலைப்பட்டவங்களுக்கு ஒண்ணு குடுத்துருக்கோம் இல்லையா? அது ரெமெடி குடுக்கவும் ஹெரனியாவோட பெயின் வந்து குறைஞ்சிருச்சு. அடுத்தது அல்சர் இருந்தது ம், அவங்களுக்கே. ம். அது நெறைய டேப்லெட் போட்டெல்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அது அப்படி இல்ல. என்னென்ன ஆச்சுன்னா, அந்த சப்ரஷன் ஆஃப் எமோஷனால வந்தது. அதுக்கான அந்த ஏற்கனவே சொன்ன மாரி சப்ரஷன் ஆஃப் எமோஷன் ரெமெடி குடுக்கும்போது, அக்ரிமோனி குடுக்கும்போது அதுவும் ஹீல் ஆச்சு. ம், ம். இப்ப இங்க என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு எமோஷன் தான்
டிசீஸா இருக்கணும் இல்ல. ஒண்ணு ரூட்டா இருக்கும். ப்ரெடாமினன்ட்டாவும் இருக்கும். சிலது கிளைகளாகவும் இருக்கும். அந்த ப்ரெடாமினன்ட்ட சரி பண்ட்டோம்னா முக்காவாசி சரியாயிரும். ம். பேலன்ஸ் ஏதாவது 1, 2 இருக்குன்னா, அதுக்கும் நம்ம ரெமெடிஸ் குடுத்துட்டோம்னா, கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிருவாங்க. சேம் இப்போ நம்ம நிறைய நோய்கள பத்தி தான் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். ஆனா, ஆன்மீகம் அப்படிங்கிறதும் வந்து மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். இது நோயே கிடையாது. நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு கண்டிப்பா. விஷயம். இதுக்கு வந்து இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது ஏதாவது உதவி செய்யுமா? நிச்சயமா ப்ரோ. அதாவது என்னன்னா, எவ்ரி சோல் அவங்களோட பர்ப்பஸ் நோக்கி போயிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பர்ப்பஸ்ல ஏதோ ஒரு தடை வரும்போது, தான் அவங்களுக்கு பிரச்சனையே வருது. இப்போ அவங்களுக்கு பர்ப்பஸ்ல என்ன மாரி தடைகள் வரும்? அப்படின்னு கேட்குறோம். ஸோ, அதில முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் எடுக்கும்போது லெசன்ஸ் லேர்ன் பண்ண தவறிடுவோம். ம். வாழ்க்கை பாடங்கள கத்துக்கிறதுக்கு தவறிறது. ரெகுலரா ஒரே சேம் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்துட்டே இருக்கும். கரெக்ட். எதனாலடா திரும்பி திரும்பி எனக்கே இது வருது? ம். அந்த ம். லெசன்ஸ லேர்ன் பண்ண முடியாது. ம். ஸோ, அதுக்கான இப்போ உங்க லெசன்ஸ் லேர்ன் பண்றதுக்கு என்ன தேவைன்னா, கொஞ்சம் ஃபோக்கஸ் அண்ட் அவேர்னஸ் இருந்தா அங்கேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ம். இது நம்ம குடுக்காதனால திரும்பி திரும்பி அதே பேட்டர்ன் வந்துட்டே இருக்கும். ம். இத வந்து குடுக்கறதுக்கான ரெமெடிஸ் இருக்கு. செஸ்ட்நட் பட்ன்னு சொல்லிட்டு. ஓகே. அப்புறம் பிகினர்ஸ் ஆஃப் மெடிடேஷன். உட்கார்ந்தா நெறைய எண்ணங்கள் உள்ள வந்துட்டே இருக்கும். இது ஏகப்பட்ட பேர் சொல்ற ஒரு விஷயம் அது. ஸோ, இத வந்து சரி பண்றதுக்கு ஒயிட் செஸ்ட்நட் ரெமெடி இருக்கு. ஓகே. ஸோ, அத எடுக்கும்போது அந்த அன்வான்டட் தாட்ஸ் எல்லாமே போயிரும். ம். மைண்ட் கிளியாரிட்டியா கிளியர் இருக்கும். ஆயிடும். அப்புறம் பாஸ்ட் வூண்ட்ஸ். ம். கண்டிப்பா அத எல்லாரும் ஹீல் பண்ணி கண்டிப்பா. ஆகணும். ம். ஏன்னா மெடிடேஷன்ல உட்கார்ந்தோனே அந்த பழைய ஞாபகத்துக்கு போயிரும். ம். ம். சித்தபெருமக்களே ம். மாணவர்களை எடுத்துக்கும் பொழுது, முதல்ல உடல் சுத்தி மருந்துன்னு குடுப்பாங்க. கர்ப்ப ஆ. மருந்துகளுக்கு முன்னாடி உடல் சுத்தி மருந்துன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி தான் அதெல்லாம் வேலை செஞ்சுகிட்டு இருக்குன்னு கண்டிப்பா. நெனைக்கிறேன். இருக்கலாம். அவங்களுடைய எல்லா ஏன்னா, உடல்ல இருக்கக்கூடிய அந்த அறுசுவையை கழட்ட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைய அகத்தீசனார் பயன்படுத்துவாரு. இப்ப நாவுல இருக்கக்கூடிய அந்த இவ்வளோ நாள் அந்த ஸ்டோர் ஆயிருக்கும்ல, அந்த அறுசுவையினுடைய ம். எண்ணங்கள். ம். அது எல்லாத்தையும் நீக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த பழைய நினப்புகள் எல்லாம் இந்த கழிவுகள் வெளிய போயிடுச்சுன்னா, உட்கார்ந்தோனயே தியானம் சித்திக்கும், குண்டலினி வழிபடையும்பாங்க. கண்டிப்பா. அப்போ அவங்க உடல் கழிவு மட்டும் பேசல இல்லையா? கண்டிப்பா. மனக்கழிவையும் பேசியிருக்காங்க. ஆனா அவங்க காமனா கழிவுன்ட்டு போயிட்டாங்க. ஆ வெரி குட். ஓகே. ஸோ இந்த மாரி விஷயங்களும் மலர் மருத்துவத்தில பண்ண முடியும். பண்ண முடியும். அந்த பாஸ்ட் வூண்ட்ஸ்ல நடந்த அந்த கசப்பான விஷயங்கள ம். ஹீல் பண்ணி வெளிய எடுத்துட்டு வந்துரலாம். ஆ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மெடிடேஷன் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது, இல்ல அவங்க வந்து லைஃப்ல வந்து திடீர்னு ஒரு பிரெயின் ஃபாக் மாரி ஏற்படும். ஓகே. நல்லா போயிட்டுருக்கும். ம். பிளாங்க் அவுட் ஆயிரும். ம். இது நெறைய நம்ம ம். ஃபேஸ் ம். பண்ணியிருப்போம். ம். எதனால ஆச்சுன்னே தெரியாது. தெரியாது. ம். எதனால அந்த எமோஷனல் ஸ்டேட்டுக்குள்ள உள்ள போனோம்னு தெரியாது. ம். அதுலேருந்தும் வெளிய வரதுக்கான ரெமெடிஸ் இருக்கு. ஓகே. ஒரு மாரி விரக்தின்னு கூட சொல்லலாம். விரக்தி ஒரு இல்ல. மாரி என்னன்னே தெரியாது. பிளாங்க் அவுட்ன்னு ஆயிரும். கரெக்ட். ம். அந்த பிரெயின் ஃபாக்ன்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஸ்டேட்ட. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா சரியா இருக்குமான்னு தெரியல. நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் பண்ணேன். போடா என்னடா பண்றது? என்ன வீடியோ ம். போடுறது? போ! அப்படின்னு ஒரு நாள் 2 நாள்லாம் சும்மா உட்காந்துருப்போம். ம். ஒரு ப்ரொடக்டிவாவுமே ஒரு வேலையுமே நடக்காது. அதே முந்தின 2 நாள் பார்த்துருந்தீங்கன்னா, அம்மானிய வீடியோ போட்டிருப்பான். இந்த ஒரு 2 நாள் ஒரு ரெக்கவரி ஸ்டேஜ் வர்றதுக்கு ஒரு வேலையும் நடக்காது. செய்ய முடியாது. யாருகிட்டயும் பேச மாட்டோம். ஒரு வேலையும் இப்படியே உட்காந்துட்டு இப்ப Netflix இருக்கிறனால பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டு தலைவலி வர்றது தான் மிச்சமா இருக்குன்னு பாருங்களேன். இத பிரெயின் ஃபாகா எடுத்துக்கலாமா? இப்போ உங்களுக்கு 2 நாள் வந்திருக்கு. சில பேருக்கு 1 வாரம் வரும். 1 மாசம் வரும். ஓகே. ஸோ அது அவ்வளோ தூரம் போச்சுன்னா பிரச்சனைக்கு உள்ள அத போயிரும் நம்ம நம்ம. ரெமெடிஸ் குடுத்தா சீக்கிரமா சரி பண்ணிற முடியும். ஓகே. அடுத்ததா வந்து முக்கியமா இப்ப நீங்க கேட்ட ஸ்பிரிச்சுவல் ஜர்னில வந்து தைரியமான முடிவு எடுக்கிறது. அவங்கள்ட்ட பொட்டன்ஷியல் இருக்கும். ம். எடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். ம். முடிவு எடுக்கிறதுல அந்த தைரியம் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ம். ம். வேலைய விட்டுட்டு இதுக்குள்ள வரணும். ம். இந்த வேலை எனக்கு பிடிக்கல. இன்னொரு வேலை ஷிஃப்ட் ஆகணும். ம். இல்ல என் கரியர்ல ஸ்பிரிச்சுவலுக்கு போணும். ம். இதுதான் அப்படிதான் தொழில அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இருக்கு. ம். தெளிவா தெரியுது. பட் தைரியம் மட்டும் இல்ல. ம். ம். அப்போ இத நம்ம அதுக்கு லார்ஜ் அப்படின்ற ஒரு ரெமெடி இருக்கு. ம். எடுக்கும்போது கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ம். ம். ஓகே. நம்மள்ட்ட இருக்க டேலண்ட்ட வச்சு நம்ம என்ன பண்ண பண்ண முடியும்ன்றது முடியும். வந்துரும். ம். அடுத்ததா, இப்ப நம்மள வந்து ஒரு பெரிய மிஷனுக்காக போயிட்டே இருப்போம். அதுல திடீர்னு ஒரு சொனப்பு மாரி ம். வரும்போது, ம். நெக்ஸ்ட் ஒரு ஒரு துவண்டு போறக்கூடிய ஒரு சூழல் துவண்டு வரும். போற சூழ்நிலை வருதுங்களா? இல்லாட்டி சில சமயம் நமக்கே ஒரு பிரமிப்பா இருக்கும். ம். அப்பா எவ்வளோ பெரிய ஒர்க்கா இருக்கு. இது என்னைக்கு முடிக்க போறோம்? ஆமா, ஆமா. மலைப்புத்தன்மை வந்துரும். ம். அந்த மலைப்புத்தன்மையிலேருந்தும், அந்த ஓவர் பர்டன் ஒர்க்லேருந்தும்
வெளிய வரதுக்கான ரெமெடிஸ் இருக்கு. ம். ம். இது எதுக்குன்னா, இப்போ ஒரு மிஷின்ல போயிட்டுருக்கோம். பிரச்சனை வருது, இல்லாட்டி ஏதோ ஒரு மலைப்பு தன்மைனா ஸ்டாப் ஆகணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட். டக்குனு நம்போ ரெமெடிஸ் எடுத்து திரும்பி மூவ் ஃபார்வர்ட் ஆயிரலாம். ம். இப்போ ஒரு ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி கேட்குறேன். ஆ. இப்போ நம்ம இந்த மாரி மருந்த எடுத்துக்கிறதுக்கு முற்படுறோம். இத சாப்பிட்டா தான் சரியா போகுதா? அப்படி ஆட்கள் உண்டு. நான் பார்த்துருக்கேன். அப்படியெல்லாம் ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த மாரி ஆட்களுக்கு என்னதான் ஏன்னா, எல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு ஆஹா! அப்படியா? சாப்பிட்டா சரியா சூப்பரா! போய் பார்த்துருவோம் அப்படின்னு போவாங்க. அங்கேயே உட்காந்து கேட்பாங்க. ஏங்க சாப்பிட்டா சரியா போயிருமா? அப்படிம்பாங்க. என்ன பண்றது அந்த மாரி? 2 கேட்டகரியா இருக்காங்க. எப்டின்னா, நம்பிக்கையின்மை தான் பேஸ் வந்து. ம். ஏன் இவங்க கேட்குறாங்கன்னா, பொதுவா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஓகே. சும்மா சாதாரணமா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்கலாம் அப்படி கேட்கவே கேட்க மாட்டாங்க. மாட்டாங்க. ம். நான் அலோபதி போயிருக்கேன், சித்தா போயிருக்கேன், ஆயுர்வேதா போயிருக்கேன், ஹோமியோ போயிருக்கேன். ஒரு லிஸ்ட்டே எல்லாத்தையும் குடுத்துருவாங்க. பார்த்துட்டேன். கடைசியா இங்க வந்திருக்கேன். ம். அப்போலாம் கேள்வி அதிகமா தான் இருக்கும். கரெக்ட். நம்பிக்கை இருக்காது ஃபர்ஸ்ட்டு. கரெக்ட். கரெக்ட். ஸோ அந்த நம்பிக்கையை குடுக்கறதுக்கான மருந்து இருக்கு. ஓ! நம்பிக்கையை குடுக்கும். ம். நம்பகத்தன்மை. ஏன்னா நம்ம நம்புனா தான் அடுத்த ட்ரீட்மெண்ட்குள்ளேயே ஆமா, வருவாங்க. ஆமா. இந்த மாரி ஆட்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அதுதான் குடுப்போம். ம். 2வது சுத்தமா நம்பிக்கை இருக்காது. ம். வீட்ல சொன்னாங்கன்னு வந்திருக்கேன். ஆமா. அவங்க பேசுறதுலயே ஒரு இது இருக்கும். எனர்ஜியே இருக்காது சுத்தமா. அவங்களுக்கான மருந்து இருக்கு. ஓகே. காசுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு அத குடுத்துட்டு, அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை அவங்க குணமாவாங்க. அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகணும்னு நம்பிக்கை வரணும். ம். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஓகே. ஸோ என்ன கேட்டகரியில கை வச்சாலும் இதுல ஒரு எல்லாருமே வந்து ஒரு ஒரு வகையான எமோஷன்ஸ்க்குள்ள தான் நம்ம வந்து எமோஷன்ஸ்குள்ள வந்துடுறாங்க. வந்துர்றோம். 38 அதுக்குள்ள வந்துருவாங்க. ம். 38ல யாரு எதுல ப்ரெடாமினன்ட்டா இருக்காங்க? அதுதான் அவங்களோட ப்ராப்ளமாவும் இருக்கும். ஓகே. இது வந்து நேரடியாக அந்த மலர் மருத்துவரை அணுகாம நாம போய் வாங்குறதுல அர்த்தமே இருக்காது. ஏன்னா நான் என்னத்துல மாட்டிட்டு இருக்கேன்னு முதல்ல எனக்கு தெரியணும். தெரியணும். ஸோ அது வந்து அந்த மருத்துவர் பேச, 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 பேச நம்ம அறியாமயே நம்ம வெளிய சொல்ல ஆரம்பிப்போம் இல்லையா? கண்டிப்பா. ஓகே. கேட்கலாம். இப்போ பீப்பிள்ட்ட இந்த மாரி விஷயங்கள் யாருமே உட்காந்து பேசுங்கன்னு கேட்கறதில்ல. கரெக்ட், கரெக்ட். பேசுங்கன்னு சொல்லும்போது அவங்க பேசுறாங்க. ம். சில பேர் சொல்ல மாட்டாங்க. ம். அதுக்கும் மருந்து வச்சிருக்காங்க. ஓப்பன் அப் ஆக மாட்டேங்கிறான். எக்ஸ்பிரஸ் அதுக்கு ஒரு ஆகுறது. மருந்து. குடுத்தோம்னா 2, 3 வாட்டில எக்ஸ்பிரஸ் ஆயிருவாங்க. ஓகே, ஓகே. ஸோ அதனால இதுல வந்து உங்களோட மைண்ட சரி பண்றதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ம், ம். ஹீல் ஆயிட்டோம் அப்டின்னா, நம்மளோட ஜர்னி இன்னும் ஸ்பீடப்பா இருக்கும். பட் பாக் வந்து எப்பவுமே சொல்றது வந்து, இது எல்லாமே உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு தான் சொல்றேனே கண்டிப்பா. தவிர ரிச்சுவல் அந்த சோல் டெவலப் ஆகுறதுக்கு. கரெக்ட். சும்மா இத சாப்பிட்டு போட்டு இந்த உலகத்த சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்காக இல்ல. இல்ல இது இன்னொரு சைட் ஆஃப் போயிட்டு இருக்கு. என்னன்னா, இப்ப நீங்க YouTubeல ஃப்ளவர் மெடிசின்னு போட்டீங்கன்னா, ஆ இத சாப்பிட்டீங்கன்னா இது கிடைக்கும். ஓகே. ஓ! மந்திரமாயம் மாரி ஆயிப்போச்சா? இத பணம் பண்ணுனா அது வரும். கிடைக்கும், இது பண்ணுனா அது கிடைக்குங்கிற அது மாரி. வரும், இது வரும்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா அதுக்காக அப்படி இருந்தா அது அவரே சொல்லியிருப்பாரு. கரெக்ட். இப்போ அவரு இந்த ஒருத்தர் கேட்டாருன்னு சொன்னார் இல்லையா? ம். நீங்க குடுக்குறத சாப்பிட்டுறேன். நாளைக்கு வர ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்றேன்னு கேட்டார்ல. ம். நாளைக்கு வரத நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆகணும். ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. அதுக்கெல்லாம் மருந்து குடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. பட் நாளைக்கு என்ன என்னோட மைண்ட் செட்ட வந்து நாளைக்கு எப்படி ஆக்கப் போறேன்? ம். தைரியமா இருக்கணுமா? ம். கரேஜ் உண்டு பண்ணணுமா? ம். ஊக்கம் குடுக்கறதுக்கு, தைரியம் குடுக்கறதுக்கு ஓகே. அதுக்கு ஓகே. வேணா ஒரு தைரியத்துக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். இன்டர்னலா நம்ம எடுத்துக்கலாம். ஆ. எக்ஸ்டர்னலா நம்ம போய் வேலை செஞ்சுக்கணும். கரெக்ட். ஆப்வியஸ்லி இது ஒரு காமன் சென்ஸ் தான். ம். குதர்க்கவாதி தான் இந்த மாரி கேள்வி கேட்பான் இல்லையா? நாளைக்கு வர்ற பிரச்சனைய நான் என்ன பண்றது? அதுக்கா மருந்து குடுக்க முடியும் இல்லையா? தைரியத்த உண்டு பண்றதுக்கு ஓகே. ஃபைன். ஆமா. ம். இல்ல நெறைய நீங்க YouTubeல சர்ச் பண்ணி பாருங்க. ஓ! எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொல்லி தான் இந்த மாரியெல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆமா. எனக்கு தெரியுது. அதாவது கல்யாணம் நடக்கிறதுக்கு, வீடு ஆண்டவா! வாங்குறதுக்கு, அ, அ ப்ராஸ்பரிட்டி அதிகமாக்குறதுக்கு, அ. ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு இப்படி நெறைய ஓ! போயிட்டு இருக்கு. ஓ! பட் அதனுடைய பர்ப்பஸ் இது இல்ல இல்லையா? நம்ம ஒரு பர்சன வந்து முழுமையா அந்த பர்சனுக்கு என்ன ப்ராப்ளம்னு புரியாம, சும்மா இதுக்கு இத சாப்பிடு, வெல்த்துக்கு இத சாப்பிடு, அதுக்கு இத சாப்பிடு என்ன பிரயோஜனம்? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அவனுடைய மனோநிலை சரி பண்ணிட்டா அவன் அவன பார்த்துக்க அவனும் போறான் என்ன இல்லையா? பார்த்துக்க போறான். ம். நான் கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்கிறேன். இப்படி பல உணர்வுகளோடு பல மனிதர்கள பார்க்கும் பொழுது, உங்களுக்கு அது எந்த வகையிலயும் பாதிக்குதா? பாதிக்காதா? அ இப்போ எப்படின்னா, ஒரு பொதுவா கவுன்சிலிங்ல வந்து ஒவ்வொரு கவுன்சிலர்ஸும் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஓகே.
இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ரெகுலரா நான் வந்து எனக்கு சைக்கோ தெரப்பி பண்ணிக்கிறதுனால, பிராணிக் ஹீலிங் படிச்சதுனால உங்களுக்கு அது நான் ரெகுலரா மெடிடேட் பண்றதுனால எனக்கு அந்த அவங்களோட பாதிப்பு எதுவும் வர்றதில்ல. பெருசா இல்ல. பட் பொதுவா இந்த மாரி கதை கேட்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா? ம். பொதுவா வீட்லயே இருப்பாங்க. நெறையா எல்லார் சுகத்தையும் ஒருத்தவங்க வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். ம். ஓகே, ஓகே. ஆ ஸோ, அதனால அவங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து நடந்துக்கணும். சரி பண்ணிக்கணும். இவங்க இவங்க இப்போ மத்தவங்களுடைய பிரச்சனையெல்லாம் இவன் வாங்கிட்டு, இந்த பிரச்சனைய கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட யார்ட்டயாவது கொட்டியே ஆகணும். என்ன ஆயிரும்னா, அது மத்தவங்க பிரச்சனைய சொல்லும்போது, அவங்க அது ஒரு தாட் தானே. கரெக்ட். சேர்ந்து அவங்களோட தாட் மாரியே நீங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சுருவோம். கரெக்ட். அதனால தான் நெறைய வெஸ்டர்ன் சைட்ல இருக்க சைக்காலஜிஸ்ட் வந்து, அங்க வந்து இந்த சூசைட் கேஸ்லாம் வந்து நெறைய பார்க்குறவங்க, சூசைட் பண்ணி செத்துருப்பாங்க. உண்ம, உண்ம. நான் அது இந்த சைக்காலஜிஸ்ட்டே நெறைய பேர் வந்து அது முக்கியமா இந்த சூசைட் கேஸ் பார்க்குறவங்க. கரெக்ட், கரெக்ட். ஏன்னா, அந்த தாட் அவங்கள தான் அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஐ கேன் ரிலேட் சம்திங். ஓகே, ஃபைன். என்னால சொல்ல முடியாது. பட் ஈவன் ஐ கேன் ரிலேட் திங்ஸ். ஃபைன். ஓகே. எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஸோ, இப்போ இது மாரி நமக்கு நமக்கு ரொட்டீன் வந்து ஒரே மாரி போயிட்டுருக்கும். கரெக்ட்டுங்களா? ம். போறோம், ஹீலிங் பண்றோம், வரோம். ம். அப்புறம் வந்து படிக்கிறோம். இந்த மாரி வீடியோஸ் பண்றது இதெல்லாம் போயிட்டே இருக்கும். இப்ப இந்த மாரி லைஃப் வந்து ஒரு ஒரு மாரி மோனோட்டோனஸா போறவங்களுக்கு, அப்பப்போ ஒரு டவுன் வரும். கரெக்ட். அ சில பேர் வந்து ஐடி ஜாப், இல்ல வந்து டீச்சிங்ஸ் இந்த மாரி ப்ரொஃபஷனலா போறவங்களுக்கு, இப்ப நம்ம வந்து தேவைன்னா ஒரு நாள் லீவ் போட்டுக்கலாம். ம். பட் அவங்களால போட போட முடியாது. முடியாது. அவங்களுக்கு மண்டே மார்னிங் சிக்னஸ்ன்னு ஒண்ணு வரும். ஆ கரெக்ட். ஸோ, அத வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன். ம். இவங்களுக்கு பேசிக்கா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ம். அதாவது ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்றதுக்கு ப்ராப்ளமா இருக்கும். ம். ம். பண்ணிக்கலாம்டா. ம். ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்ட். அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம்னு. இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனையும் இதுல சரி பண்றதுக்கான ரெமெடி இருக்கு. அது பேரு ஹார்ன்பீம். ம். அடுத்ததா அ இப்ப இந்த ஹார்ன்பீம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ப்ரொக்ராஸ்டினேட் பண்றது குறைய ஆரம்பிக்கும். இத நான் எப்படி பார்த்தேன்னா, காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஒரு ஆசை. அலாரத்த எடுத்த உடனே என்ன பண்ணுவேன்னா, ஆஃப் பண்ணிருவேன். படுத்து தூங்கிருவேன். ம். ரெமெடி எடுக்கும்போது என்னாச்சுன்னா, ஆஃப் பண்ணிட்டு ஒரு செகண்ட் அவேர்னஸ் ம். ஒர்க் பண்ண போவோம். ம். அந்த பாடில அதுக்குண்டான எனர்ஜி வந்துருச்சு. ஓகே. இது எனக்கு ஒரு ஃபீலா நான் பார்த்தது. ம். ம். இப்போ ரீசென்ட்டா ஒரு டெஸ்ட் பண்ணி இத எடுத்துட்டு வந்தது. ஓகே. ஸோ பெரிய டிசிஷன் பார்க்கும்போது, இங்க சௌரிபாளையத்தில நடந்த ஒரு ஸ்டோரி. அது என்னன்னா, ஒரு அம்மா வந்து வீட்டுக்குள்ள போறதே கிடையாது. வீட்டுக்குள்ள போனா பயந்து அரண்டு வெளிய ஓடி வந்துருவாங்க. இதுதான் அவங்களோட ப்ராப்ளம். ஏன் வீட்டுக்குள்ள போறதில்ல அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டுக்குள்ள ஒரு வாட்டி போயிருக்காங்க. ஏதோ இருட்டுல ஏதோ பார்த்துருக்காங்க. பயந்து வெளிய வந்திருக்காங்க. அதுலேருந்து இந்த ம். சிம்ப்டம்ஸ் வந்து ம். வர இருந்துட்டே இருக்கு. ஆரம்பிச்சிருக்கு. ம். ஸோ இந்த அவங்க கேஸ் நல்லா பார்க்கும்போது, இருட்டா ஏதோ பார்த்துட்டாங்க. ம். ஃபியர் ஆஃப் டார்க் ம். இன்னும் இருக்கு. அதனால இருட்ட பார்த்துக்கும்போதெல்லாம் அரண்டு அரண்டு போறாங்க. அதுக்கான ரெமெடி வந்து மிம்லஸ். ம். அத குடுக்கும்போது என்னாச்சுன்னா, 12 வருஷமா அவங்க பெருசா தூங்குனதும் கிடையாது. ம். ஒரு மாரி சுத்திட்டே இன்சோம்னியா இருந்த பேஷண்ட் மாரி இன்சோம்னியா ஆயிட்டாங்க. பேஷண்ட் மாரி இருந்தவங்க, தூங்க ஆரம்பிச்சாங்க. ம். ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ம். உட்கார ஆரம்பிச்சாங்க. ம். இதெல்லாம் அடுத்த வாட்டி அடுத்த ஒரு 15 நாளுக்கு அடுத்து சிட்டிங்ல வரும்போது அவங்க வந்து உட்கார்ந்தாங்க. அப்ப ஓகே. பார்க்க முடிஞ்சது. ஓகே. ஸோ இந்த மாரி இதெல்லாம் ரொம்ப கிரானிக் டிசீஸ். ம். மேனியக் டிசீஸ் அந்த மாரி இருக்கவங்க. ம். சரியாகி வந்தவங்க. அப்புறம் ரீசென்ட்டா பிராணிக் ஹீலிங், ஃப்ளவர் மெடிசின் 2மே சேர்த்து ஒரு ஏடிஹெச்டி பேஷண்ட் அதாவது ஒரு பையனுக்கு குடுத்தோம். ம். இம்பேஷன்ட்டா இருக்கான். ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்க மாட்டான். படிக்க மாட்டாங்க. அவனுக்கு குடுக்கும்போது அந்த இம்பேஷன்ஸ் குறைஞ்சு படிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு அந்த ம். இம்பேஷன்ஸ் தான் குடுத்தது. ம். படிக்க ஆரம்பிச்சான். அவங்க அம்மாவும் நல்லா ஃபீட்பேக் குடுத்துருந்தாங்க. ஓகே. ஓகே. ஸோ இந்த மாரி நம்ம இணைச்சு பண்றனாலயும் நல்ல ரிசல்ட்ட வந்து ரிசல்ட். அது வந்து 1 மந்த்ல கியூர் ஆனது அது. ஓகே. ஓகே. இந்த ஏடிஹெச்டி இது. ம். ம். ஸோ இந்த மாரி நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்க முடியுது. ஓகே. ஏன்னா, ஆட்டிசம் நெறைய இப்போ என்னோட சக ஹீலர்ஸ் வந்து ஆட்டிசம் சைல்ட ஹேண்டில் பண்றவங்க இருக்காங்க. ம். ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. ம். ஸ்கூல்ஸ் வந்து ஆட்டிசம் சைல்ட கேர் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க ஹீல் ஆகி போறதுக்கு எந்த ஃபெசிலிட்டீஸ் அவங்க பண்ண பண்ணல. மாட்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. கரெக்ட். கரெக்ட். இவங்க இந்த மாரி அவங்க நியர்பைல இருக்க ஹீலர்ஸ கூப்ட்டு ம். ஹீல் பண்ண ஒரு ஃபெசிலிட்டீஸ் குடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலும் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்ட். அங்க வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ் கான்சன்ட்ரேஷன்ஸோ இல்ல ம். அவங்களோட மெமரி பவர், டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ் அது இம்ப்ரூவ் ஆகும்போது, அது ஸ்கூலுக்கு நல்ல பேரு தானே! உண்மை. உண்மை.
ஸோ அத சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட் ஒரு தோணுச்சு. அதான் சொன்னேன். சஜஷன். ஓகே, ஓகே. ஸோ யாராவது அப்படி முன் எடுத்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ப்ளீஸ் டூ மலர் மருத்துவமும், பிராணிக் ஹீலிங் எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணும்பொழுது, நல்ல பெட்டர் ரிசல்ட் கண்டிப்பா. கிடைக்கும் இல்லைங்களா? ஆல்ரைட் சாம். இன்னைக்கு நெறைய அந்த மனம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் எமோஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு பேசியிருக்கோம். உணர்வுகள் சம்பந்தமான விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ, நீங்க கடைசியா ஏதாவது மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு சொல்லலாமா? ஓகே. ஆ இதாவது நம்ம ஊர்கள்ல வந்து மனதுக்கு மருத்துவம் பார்த்துருக்க மாட்டோம். ம். உடம்பு பிரச்சனை நேரா உடம்புக்கு தான் போவும். ம். பட் நமக்கே தெரியும், இந்த உடம்பு பிரச்சனை வந்து பின்னாடி அத விட ஒரு பெரிய பிரச்சனை மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னு. கரெக்ட். அந்த இதுக்கு நீங்க ஹீல் பண்ணி பாருங்க. ம். அது ஒரு ரியல் மேஜிக்கா இருக்கும். ஓகே. ரொம்ப ஸ்பீடாவும் குணமாகும். ம். பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போதே ஹீல் பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கும். கரெக்ட். ரொம்ப தள்ளி தள்ளி ஒரு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சுன்னா கஷ்டமா இருக்கும். ம். ஸோ அதனால உங்களுக்கு இனிஷியலா உங்க மன பிரச்சனை இருக்கும்போதே நீங்க ஒரு கவுன்சிலிங்கோ இல்ல வந்து ஃபார்ம் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸியா குணமாவறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. ஓகே. பெரிய நோய் வரதுன்னு தப்பிச்சிடலாம். ஆல்ரைட். ஆல்ரைட். ஆ ஏன்னா இந்த அவேர்னஸ் வந்து இப்ப பொதுவா எங்க மாரி தஞ்சாவூர் மாரியான பகுதியில இல்ல. ம். பிசிக்கல் டிசீஸ் தான் தேடி வராங்க. அவங்கள்ட்ட நாங்க பேசி வாங்க வேண்டியதா இருக்கு. புரியுது. ஸோ இந்த பீப்பிள்க்கு இன்னும் அவேர்னஸ் வரும்போது, ஃபியூச்சர்ல நான் எப்படி பார்க்குறேன்னா, பேஷண்ட்டே வந்து சார் நான் வந்து எனக்கு இது பயமா இருக்கு. ம். எனக்கு இது கவலையா இருக்கு. ம். எனக்கு இது கான்ஃபிடன்ஸ் குறைவா இருக்குன்னு அவங்களே சொல்ற நிலைமை வரும். வரும். ம். அதுதான் ஆக்சுவல். ரூட் காஸே அதுதான். கரெக்ட். அதே சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதான் ம். ஏன்னா அதுதான் அந்த சோல் வந்து நினைக்குது. ம். ஏய் உனக்கு ப்ராப்ளமே இதுதான். சோல் ஓப்பன் அப் ஆயி சொல்லிடுச்சுனாலே, சொன்ன ம். மாத்திரத்துக்கே டிசீஸ் வந்து பாதி குறைய ஆரம்பிக்கும். கரெக்ட், கரெக்ட். ம். ஸோ முதல்ல நம்மளுடைய உணர்வுகள நம்ம சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னாலே, நம்மளுடைய நோயிலிருந்து நம்ம வெளிவர ஆரம்பிச்சுட்டோன்னே அர்த்தம். கண்டிப்பா. இல்லைங்களா? இதுக்கு வந்து இந்த மாரி மருத்துவத்துக்கு வர்றக்கு முன்னாடியிலே இருந்தே அவங்க வந்து இந்த தியானம் போல, இல்ல ஒரு பக்தி நிலையில அவங்கள உயர்த்திக்கிறது, ஒரு நல்ல ஒரு மாற்று வழியா இருக்குமா? ஒரு ஒரு ரெமெடியா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பிரச்சனைன்றது ஈஸியா தெரிஞ்சிரும். தெரிஞ்சுக்கும். ஏன்னா, அட்லீஸ்ட் அவங்க ஓப்பன் அப் ஆகுறதுக்காவது மைண்ட் ஒரு இதா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ தேங்க் யூ சாம். தேங்க் யூ ப்ரோ. ரொம்ப நேரம் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது இப்படியெல்லாம் கூட இருக்குமா? அப்படிங்கக்கூடிய உண்டான விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு நெறையா பேசியிருக்கோம். ஆம், கண்டிப்பா மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு பயணமும் இருக்கு. ஸோ நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும், சேனல் சார்பாகவும் உங்களுக்கு அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப நன்றி சாம். நன்றி. தேங்க் யூ பிரதர். அதாவது ப்ரோவோட சேனல் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ட்ரோ ஆனது. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோட கரியரும் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சது. திருவருள். ஸோ இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு காரணமும் நீங்க தான். ஸோ திருவருள். அதனால கண்டிப்பா என்னால முடிஞ்ச நாலேட்ஜ உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு கண்டிப்பா, ஆசைப்படுறேன். கண்டிப்பா சார். கண்டிப்பா. தேங்க் யூ. ரொம்ப நன்றி.